ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பிரச்சார களம் பரபரப்பாக இருக்கிறது. எல்லா தலைவர்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வீச, அது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல அப்படின்னு பரபரப்பான பிரச்சார களத்தை பார்க்க முடிகிறது. இதனிடையே இன்றைக்கு காரைக்குடி சென்றிருந்த தாவேக தலைவர் விஜய் அவர் ஒரு ரோட் ஷோ பெருசாக நடத்தி அங்கே போய் சேர்றதுக்கே ஒரு நீண்ட ரோட் ஷோ, சைக்கிள்லாம் போய் வண்டியிலெல்லாம் போய் எல்லாம் போனார். ஆனால் கடைசியில் அங்கே போய் சேர்ந்து அவரால் பேச முடியல. அதற்கு பிறகு வெறும்னு அவங்க ஆதரவாளர்களை பார்த்துட்டு திரும்பி வர வேண்டிய சூழல். இன்றைய நிறைய நாட்டு நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், தேர்தல் பரபரப்புகள் இருக்கிறது. பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் இணைகின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சைதை சாதிக் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றேன். இதே போல தாவேக ஆதரவாளர் திரு நரேஷ் அவர்களும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குறேன். நான் நேரடியாக அக்னீஸ்வரன் அவர்கள்ட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2வது முறை திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு நீங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு ரெக்கார்டை இந்த முறை நான் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு சவால் விடுறாரு சிஎம். இல்லை, அது எதன் அடிப்படையில் அப்படின்றது இருக்குல்ல. நம்ம நிறைய நிர்வாகத்தில் செய்த முன்னேற்றமா இல்லை திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது இந்த தடவை நான் சவால் விடுறேன் அப்படின்றது அவங்களும் இந்த ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ எதன் அடிப்படையில் ஜெயிக்க போறேன்னு அவர் இதுவா சொல்றாரு, சவால் விடுறாரு. சவால் எல்லாருமே விடலாம், ஆனா எதன் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கை. அதே நம்பிக்கை எல்லா கட்சிகளுக்கும் இருக்குல்ல. அது சரி. தமிழ்நாட்டுல 70 கட்சி இருக்குல்ல. அதுல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அது 2021 தேர்தலா இருந்தாலும் 2024 தேர்தலா இருந்தாலும் இதுல என்னன்னா நாம் பார்க்க வேண்டியது 2021 தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% தான் வித்தியாசம். 2024 மக்கள் நீதி மையம் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த 2.6% மக்கள் நீதி மைய வாக்கையும் சேர்த்ததுக்கு பிறகு இவங்களுக்கு 6%, மொத்தம் 9.5%, 10% வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைஞ்சிருக்குது. இப்போ நீங்க ஆளுங்கட்சி ஆடுறதுக்கு முன்னாடி மத்தியில் பாஜக எதிர்ப்பு அந்த நிலைப்பாட்டை நீங்க எடுத்தீங்க. அது உள்ளபடியே உங்களுக்கு விவசாயத்தில் மகசூல் தந்ததை போல் உங்களுக்கு வெற்றியை தந்தது. ஆனால் 2021க்கு பிறகு இன்று வரை நீங்கள் வாங்கிய கடன் உங்களை திரும்ப ஆட்சி கட்டில் அமர வைக்குமா? நீங்கள் செய்த செயல்கள், அதாவது நீங்க பெண்களுக்கு இலவச பேருந்து, காலை சிற்றுண்டி, அந்த காலை சிற்றுண்டி திட்டம் கூட அதிமுக ஆட்சியில முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆட்சி தொடராத காரணத்தினால அமல்படுத்தல, எங்கேயுமே அமல்படுத்தல. ஆனா நுங்கம்பாக்கத்தில் அது தொடங்கப்பட்டது, அமல்படுத்தல. கரெக்ட். அப்படி பார்த்தா கூட காலை சிற்றுண்டி தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தல. ஒரு சில இடத்துல அமல்படுத்திருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல தானே. எல்லா இடத்துலயும் அமல்படுத்தியாச்சா? படிப்படியா தானே சார் பண்ண முடியும். படிப்படியா தானே சார் பண்ண முடியும். அதே தானே அதிமுக பள்ளிக்கூடம். ஆமா சார், நீங்க ஆரம்பிக்கவே இல்லை சார். நீங்க அதை பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான், அதோட நின்னு போச்சு. இல்ல நுங்கம்பாக்கத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் நாடு முழுக்க அது கொண்டு வரவில்லை. இதுதான் யதார்த்தமானது. இங்க நம்ம பார்க்க வேண்டியது இவர்கள் சொல்லுகிறார்களா அவர்கள் நம்புகிறார்களா என்பது வேற. நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது செய்த சாதனைகள் இன்றைக்கும் அது சரித்திரத்தில் இடம்பெறுகிறதா இல்லையா? கலைஞர் அவர்கள் 2வது முறை வர முடியாதுன்றீங்க. வர முடியாது, வர முடியாது என்பதல்ல. இவர்கள் வெறும் சொல்லாடலில் வருவார்கள், ஆனால் செயலில் எடப்பாடி பழனிசாமி 65 கல்லூரிகள், அரசு கலை கல்லூரிகள், 11 மருத்துவ கல்லூரிகள், 4 சட்டக் கல்லூரி, அது மாதிரி கால்நடை பூங்கா 1000 ஏக்கர்ல 1200 கோடியில் 7.5 நடைமுறைப்படுத்தினார். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுகிற ஒரு தலைவராகத்தான் பிரச்சாரத்திலும் சரி, ஆட்சியில முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அவர் செயல்படுகிற தலைவர். இவர்கள் சொல்லாடலில் வல்லவர்கள். திரு சாதிக்கு சாத்தியம் இல்லைங்கிறாரு 2வது முறையில். அண்ணன் போகிற போக்கில் ஏதோ அடிச்சுட்டு போயிட்டார், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அண்ணன் இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1.5 மணி நேரத்தில் எடப்பாடி ஆட்சியில் அந்த 4.5 ஆண்டுகாலம் 5 ஆண்டுகள் ஆட்சியை வைத்துக் கொள்வோம், ஓபிஎஸும் சேர்த்து 64 கலைக்கல்லூரி எந்தெந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் புள்ளி தரணும் 5 வருஷத்தில். 1. 2வது 2021 தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு? 2024 10% குறைஞ்சிருச்சு. அண்ணன் ஒன்று மறந்துட்டாரு. 2021 முதலமைச்சர் யார் என்று தீர்மானிக்கிற தேர்தல், 2024 பிரதமர் யார் என்று தீர்மானிக்கிற தேர்தல். அதில் இன்னும் பட்டவத்தனமாக சொல்லணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதி, 39 நாடாளுமன்ற தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதியில்
228 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 9 தொகுதி 8 தொகுதியில தான் அதிமுகவுடைய கூட்டணி வெற்றியை பெற்றது. அப்ப தேமுதிக அங்க இருக்கு. அப்போ இப்போ முதலமைச்சர் யாருன்னு தேர்வு செய்யக்கூடிய தேர்தல்ல நீங்க 228க்கு மேல எடுக்கணும். வரும். நாடாளுமன்ற தேர்தலையே எங்களுடைய 230 4 விட்டுருவீங்களா? அதையும் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்த பொழுது 234 224 225 அடிக்கிறோம். 228க்கு 1 குறைஞ்சா கூட நான் மேல 4ஆம் தேதி உங்களுக்கு. ஆமா கண்டிப்பா வரும். அவ்வளவுதான் வருவோம். ஒண்ணு அண்ணா அப்ப இது நாடாளுமன்ற தேர்தலே அதிமுக வாங்கின சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை 8 9 தான். அப்ப தேமுதிக அங்க இருந்த பொழுது விருதுநகர்ல ஒரு எம்எல்ஏ தொகுதியிலும் லீடிங் வந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நுங்கம்பாக்கத்தில் காலை சிற்றுண்டி ஆரம்பிக்கப்பட்டது எடப்பாடி காலத்தில். எந்த கல்லூரி, எந்த காலேஜ், எந்த ஸ்கூலில், கார்பரேஷன்லையா, அரசு ஸ்கூல்லையா, யார் எப்பொழுது எந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணன் சொல்லுவாரா? சார் பொண்ணு பார்க்குறவெல்லாம் கணவர் அதை பற்றி பேசப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு அது தமிழ்நாடு ஃபுல்லாக அமுல்படுத்தப்பட்டதான்னு கேட்குறாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையில் அமுல்படுத்தப்பட்டது. 6 மாத காலத்துக்கு முன்னால் அரசு உதவி பெறும் சிறுபான்மையின பள்ளிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தேர்தலில் யார் 2வது முறை வருவோம்? நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். உதாரணம் வேணுமா? கடந்த 4 நாள் எடப்பாடி பழனிசாமி பேச்சு எடுத்து பாருங்க. விரக்தியின் உச்சாணிக்கு போயிருக்கிறார். என்ன பேசுறார்? நிதானம் இல்லாம பேசுறாரு. என்ன பேசுறாரு? தனிநபர் தாக்குதல் தொடுக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் யார் பேரையும் சொல்லலையேன்றாரு. பேர் சொல்லி சொன்னார். நீங்க மறக்கல முடியாது. இந்த வீடியோவே இருக்கு. இல்ல இந்த முறை பேர் சொல்லி சொன்னாரு. நான் சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு? முறை நான் பேரே சொல்லல, அவரே சம்மன் இல்லாம முதல் தனிநபர் விமர்சனம் பண்ணது எங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பண்ணார். அப்புறம் முதலமைச்சரை நீங்க நேராவே பார்க்கலாம். கொரோனால அப்படியே போய் சேர்ந்திருக்கணும்னே சொன்னார். அது நான் பேர் சொல்லல, பேர் சொல்லியே பேசினார். அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை வம்புக்கு இழுத்தார். இன்னைக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் அக்கா கனிமொழியை வம்புக்கு இழுத்திருக்கு. நான் கேட்பது, ஐயா உங்களுக்கு ஆதரவு புடிங்கிட்டு அடிக்குது. நீங்க தான் 2வது திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றீங்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லுங்க, உங்க சாதனையை சொல்லுங்க, இல்லை எங்களை விமர்சனம் பண்ணுங்க, இல்லை நீங்க வந்தா என்ன செய்வேன்னு சொல்லுங்க. நீங்க ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னீங்களே, சிங்கிள் டோரா டபுள் டோரா அதை சொல்லுங்க. 10,000 ரூபாய் தடவை ஏமாத்திர மக்கள்கிட்ட வரி போட்டு வாங்கி தருவேன்னு சொன்னீங்களா, அதை விளக்கமா பேசுங்க. பேச முடியுதா? கடனை பத்திலாம் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், எந்த முதலமைச்சர் கடன் வாங்காத ஆட்சி நடத்திய முதலமைச்சரியா? 2011 கலைஞர் விட்டு போறப்போ 2001 இருந்தே எடுத்துக்கலாமே. 2001 கலைஞர் கீழே இறங்குற போது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப கலைஞர் விட்டு போறப்ப கடன் எவ்வளவு? 2006 ஜெயலலிதா கீழே இறங்குற போது கடன் எவ்வளவு? திருப்பி 2000 நாங்க இறங்கணும், அவங்க வந்தாங்க. 2014 யார் வந்தாலும் கடனை கூட்டிடுவீங்க. இது நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ். நீங்க 2 பேர்ல யார் வந்தாலும் கடனை கூட்ட தான் போறீங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்பதான் கடன் வாங்க முடியும். அப்ப ஜெயலலிதாவுக்கும் அதானே, எடப்பாடியாருக்கும் அதானே. அப்ப அன்னைக்கே விமர்சிச்சீங்க. சொல்லுங்க, புரியலையே. விமர்சிச்சீங்க. நாங்க அன்னைக்கு கடன் இவங்களும் வாங்கிட்டாங்கலாம் விமர்சனம் விமர்சிச்சீங்க. 100% விமர்சனம் லாஜிக் இல்லாம பேசல. இப்போ 1 லட்சம் கோடியா அந்தமா 4 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிட்டாங்கன்னு நீங்க விமர்சிச்சீங்க. லாஜிக் இல்லாம பேசுறதுக்கும் லாஜிக் கூட கேள்வி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றோம், கடன் வாங்கிட்டாங்கன்னா ஐயா நீங்க வாங்கலையா? இல்ல உங்களுக்கு முன்னாடி ஆட்சியாளர். அதான் சொல்றேன், 2 பேர் வந்தாலும் அதே தான் பண்ண போறீங்க. வீடுன்னு ஒரு குடும்பம் நடத்தினா கடன் வாங்காம நடத்த முடியாது. புரியுதுங்களா? நாட்டுன்னு நடந்து கேட்கணும். மன்மோகன் சிங் 2014 கீழே இறங்குற பொழுது சார் எதுக்கு கடன்ங்கிறது இருக்கு சார். இல்ல இந்தியாவுல எதுக்கு கடன்ங்கிறது எதுக்கு வாங்கியிருக்கோம்? நாங்கெல்லாம் குடும்பம் நடத்துறோம்னா வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குவோம், இல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்க வசதியா இருக்கிறவங்க. இல்ல சார், சில அன்றாட காட்சியில இருக்கிறாங்க, குடும்பம் நடத்துறதுக்கே கடன் வாங்குவாங்க. அன்றாட காட்சி மாதிரியா தமிழ்நாடு அரசு இருக்கு? 11% பொருளாதார வளர்ச்சியில இருக்குங்க. எவ்வளவு வளர்ந்துருக்கு மத்த எல்லா துறையிலும். அதுதான் நானும் சொல்றேன். அப்போ நம்ம எதுக்கு கடன் வாங்குவோம்? இப்போ வீட்டுக்கு கடன் வாங்கினா நியாயம், இல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கல்வி கடன் வாங்கினா நியாயம். நம்ம சும்மா சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கிட்டு இருந்தா சம்பளம் கொடுக்கலாம் கடன் வாங்க. தமிழ்நாடு அரசுடைய அதிமுக இருக்கும்போது சேர்த்து சொல்றேன், நான் ஏதோ உங்களை சொல்றேன்னு பிரச்சனைக்கு வரக்கூடாது. நீங்க தமிழ்நாடு அரசுடைய ஒட்டுமொத்த செலவுல கிட்டத்தட்ட 40-50% சம்பளத்துக்கு போகுது. வழி அப்ப அதுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் 13,000 கோடி ஆண்டுக்கு 13,000 கோடி ஆண்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் இவங்க வந்தா 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குவாங்க. அப்புறம் 8,000 ரூபாய் டோக்கன். இதுக்கு கடன் வாங்குனீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க கிரியேட் பண்றீங்க? இல்ல பண்ணாம இருக்கிறோமா? சம்பளம் மட்டும் இப்படி பேசுறது தவறான நடைமுறை ஆயிடும். ஏன்னா இது ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார், வர பாதி வருமான அரசாங்கம் உங்களுக்கு சம்பளமே போயிடுதுன்னு. அவங்க இல்லாம அரசாங்கம் நடத்த முடியாது. அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தானே.
இந்திய பிரஜை தானே, அவங்களும் இங்க இருக்கிறவங்க தானே. இதே இப்போ டீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு டீச்சர்ஸ் போராட்டத்தை பத்தி ரொம்ப வாய்களே எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அன்னைக்கு அதே டீச்சர்களுடைய போராட்டம் நடந்த போது தலைமை ஆசிரியர் சம்பளம் எவ்வளவு தெரியுமா, டீச்சருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு நாள் லீவு தெரியுமா, இதெல்லாம் தேவையானு கேட்டது எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் கேட்பது கடந்த 5 ஆண்டுகள எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எந்தெந்த துறையில் என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்தெந்த துறையில் எவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, தனியா டிபேட் வைங்க, சந்திக்க தயாரா இருக்கிறோம். இப்போ அதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். அதிமுக தேர்தலுக்கு வெளியிட்டது, திமுகவும் தேர்தலுக்கு வெளியிட்டது. உடனே பச்சை போய் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு இது காப்பி அடிக்கப்பட்டது, காப்பி பேஸ்ட்னார். நான் 2 தேர்தலுக்கு டேபிள்ல வைக்கிறேன், 2த்தையும் வித்தியாசம் பார்ப்போம். நாங்கள் எப்படி நம்ம தேர்தலுக்கு வெளியிட்டிருக்கோம், 5 ஆண்டு காலத்தில் எந்தெந்த துறையிலே சாதித்திருக்கிறோம், என்னென்ன செய்திருக்கிறோம், எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம், எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம், எவ்வளவு பேருக்கு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்திருக்கோம், அதெல்லாம் சொல்லிட்டு இந்த 50 துறையில மீண்டும் வந்தால் இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி அதிமுக தேர்தலுக்கு எடுத்து பாருங்க, 3 சொல்லியிருக்காங்க. குடிமராமத்து பணி 7.5, இன்னொன்று வேற எதுவும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன் மத்தெல்லாம் சொல்லுங்களேன், ஏன் சொல்ல முடியாதா? ஏன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், சட்டியில் இல்லாத போது அகப்பையில வராது. போற போக்கல நான் சொல்றது, ஐயா எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் எல்லைக்கு போய் என்ன பேசுவதனே தெரியாமல் தனிநபர் தாக்கல இறங்கி இருக்கிறார்னா அதிமுக சரிவை நோக்கி போய் கொண்டு அவருடைய பேச்சு காட்டுகிறார். ஓகே, கேட்போம். நான் திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இப்ப நாங்க 2வது முறை ஆட்சி அமைப்போம்னு திமுக சொல்லுது, இல்ல நாங்க அதிமுக ஆட்சிங்கிறாங்க, 2 முனை போட்டி அப்படிங்கிறாங்க. 2 பேருமே களத்துல விஜய்னு ஒரு பிளேயர் இறங்கி இருக்கிறத மறந்துருக்கிறாங்களா? இது அதனால இவங்களுடைய இந்த சவால்கள்லாம் கலைச்சு போடப்படுதா உங்க பார்வை? இல்ல, இப்ப விஜய் அவர்கள்ங்கிறது இப்ப நீங்க கேட்டீங்க 2026 வெற்றியை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இப்போ சாதிக் பாட்சா சொன்னாரு தனிநபர் விமர்சனம், சைதை சாதிக் சொன்னாரு தனிநபர் விமர்சனம் பண்றாங்கன்னு. தனிநபர் விமர்சனத்துக்கு பெயர் போனவர்கள் திமுக. தேர்தல்ல கேட்கிறேன், தேர்தல்ல பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா பரவாயில்ல, ஏன்னா நான் ஆன்லைன்ல இருக்கேன். So அப்ப எல்லாத்துக்குமே நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அப்போ உதயநிதி அவர்கள் வைக்கக்கூடிய தனிநபர் குற்றச்சாட்டுக்கு எடப்பாடியார் அவர்கள் திருப்பி அடிக்கிறார். அதே மாதிரி நீங்க டிபேட் வைங்கன்னு சைதை சாதிக் கேட்கிறாரு. எடப்பாடி ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு இருக்காரு. ஈவன் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல கூட கேட்டாரு, நாங்க எங்க ஆட்சியில என்னென்ன பண்ணணுங்கிறது நாங்க விவாதத்துக்கு தயாரா இருக்கிறோம், ஐயா ஸ்டாலின் அவர்களை வராரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு அவரு கேட்காத மேடை இல்ல. சைதை சாதிக்கு இந்த வார்த்தை அதிமுக எடப்பாடியார் அவர்களை கேட்கறத பார்த்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் கிட்டயோ இல்ல மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்டயோ சொன்னாருன்னா டிபேட்டுக்கு அவங்க தயாராகி வரது கரெக்டா இருக்கும். பிரதான எதிர்க்கட்சியால் 3.5 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி கேட்கலாமா? மைக் ஆஃப் பண்ணிடுறீங்களே, கேட்கலாமா? தனபால் அந்த வேலையை பண்ணாரா? அப்பாவு பண்றதுக்கு யார 3.5 மணி நேரம் பேசுற ரெக்கார்ட் இருக்கு. சாரி ஜென்டில்மேன், அவர் பேச 3.5 மணி நேரம் பேசுற ரெக்கார்ட் இருக்கு. அவர் பேச 3.5 மணி நேரம் என்ன பேசி இருப்பாரு? அவர் பேசலாமா? திரு சாதிக் ப்ளீஸ். எதிர்ல முதலமைச்சர் இருந்தாரு, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எதிர்ல உட்கார்ந்து 3.5 மணி நேரம் பேசுறவருக்கு தனி டிபேட் தேவையா? முடிச்சிட்டீங்களா? இந்த 3.5 மணி நேரம் மேட்டர் நீங்க 3.5 நிமிஷமா பேசிட்டீங்க. அவர் சான்ஸ் விட்டுருங்க, நீங்க சொல்லிட்டீங்க, யூ மேட் யுவர் பாயிண்ட். திரு நந்தகுமார். இல்ல, இது இவ்வளவு தூரம் பதப்பதைக்க வேண்டியதில்லை. உண்மைகள் நீங்க சொல்லும் போது எல்லாருமே அந்த உண்மையை சொல்லத்தான் செய்வாங்க. அடுத்தது இப்ப கடனை பத்தி சாதிக் பேசினாரு. கடன் வாங்குறது ஒரு மோசமான செயல் இல்ல. டெப்ட் இஸ் a wonderful financial tool provided if you use it properly. இப்போ மத்திய அரசாங்கம் கடன் வாங்கலையான்னு கூட அவர் சொல்ல வந்தாரு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா 62 லட்சம் கோடியை 197 லட்சம் கோடியா உயர்த்தி இருக்காங்க. அவங்களுடைய காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 11% அவங்களுடைய கடன் வளர்ந்திருக்கு. ஆனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 18.8% உயர்ந்திருக்குது. சரி, இப்ப கடன் வளர்ச்சி 11%, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 19% போது அவங்க வாங்கின கடனை விட அதிகமா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணிருக்காங்க. மூலதன செலவு அது நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டுக்கொடுக்கும். இல்ல, இது ஒண்ணு சொல்லிடுறேன். இதே இல்ல அசோகா, ஒரே நிமிஷம். இதே திமுக வாங்கின கடன் கடந்த 5 ஆண்டுகள்ல காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் பாத்தீங்கன்னா 14.5%. இதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க செலவு பண்ண
சதவீதம் 12.8%. சரி. இப்போ நீங்க மூலதன செலவுக்கு பண்றதை விட அதிகமான கடன் வாங்கி இருக்கிறீங்க. அப்போ நீங்க வாங்கின கடன் எல்லாமே தவறுதலான கடன். ஓகே. நீங்க நியாயமா கேட்டீங்க, சம்பளத்துக்கு கூட இப்ப வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்ப வந்து ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா உட்கார்ந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்து தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதையெல்லாம் நம்ம அப்ப பாராட்டணும். இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய ஒயிட் பேப்பர் ஆன் பினான்ஸ் எப்படி இருக்குது, ஓகே. அதையே இப்ப விட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும். ஓகே. என் கேள்வி சார், என் கேள்வி இப்ப இந்த கம்மிங் அப் டு த அப்கமிங் எலெக்ஷன் 2026க்கு வரும்போது இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டர் யாரு அப்படின்னாக்கா, இந்த ஓட் ஸ்பிளிட் யாரு வந்து வாக்கை பிரிக்க போறாங்கங்கறத வச்சுதான் இந்த டிசைடிங் ஃபேக்டரே இருக்க போகுது. ஏன்னா கடந்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா 2021ல 5 முனை போட்டி. இப்ப அந்த 5 முனை போட்டியில வந்து வாக்க பிரிச்சது யாருன்னா மீதி இருக்கக்கூடிய 3 குழுக்கள். நாம் தமிழர் கட்சி, அம்மா முன்னேற்ற கழகம் பிளஸ் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் மக்கள் நீதி மையம். இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா சற்றேறக்குரிய 12 to 13% வாக்கு. அப்ப இந்த வாக்க மட்டும் நீங்க அடிப்படையா வச்சு நம்ம போன தடவை 2021 சீட்டை கால்குலேட் பண்ணோம்னா சற்றேறக்குறைய வந்து ஒரு 75 to 95 சீட்டு வந்து இம்பாக்ட் கிடைக்குது. இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்களுக்கு வந்து எந்த சர்வே எடுத்தாலும் அவங்க வந்து கணிக்கிறது வந்து சற்றேறக்குறைய 15-20% ஆவரேஜா வந்து அவங்க கணிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பெரிய பிரதான அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து தேர்தலுக்கு தேர்தல் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே வராங்க. 1.1% 8.2% எந்த தேர்தல் சர்வேவும் வந்து நாம் தமிழர் வந்து வளருங்கிறத எந்த ஒரு தேர்தலையும் அவங்க வந்து கணிச்சதில்லை. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப அது வந்து ஒரு கன்சிடரேஷன் இருக்கு. அவங்க இந்த தடவை எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போறாங்கன்னு. அடுத்தது விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு 15 to 20%. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்துனீங்கன்னா கூட சற்றேறக்குறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 to 35% இந்த 2 கூட்டணி கட்சிக்குள்ளார, இந்த 2 கட்சிக்குள்ளார, ஈவன் நீங்க வஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 25 to 30% இந்த 2 பார்ட்டிக்குள்ளார வந்து வரும். அது பத்தாத குறைக்கு சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் நிக்கிறாங்க. அவங்க பெரிசா 234 தொகுதியில நிக்கலன்னா கூட கன்சிடரபிளான ஓட் ஷேர் வந்து டிவைட் பண்ண போறது யாருன்னாக்கா இந்த நாம் தமிழர் கட்சியும். இப்போ விஜயும் சீமான் அவர்களும் சேர்ந்து ஒரு 25-30% அப்படியே வெளியெடுக்க போறாங்கன்றீங்க. யாருகிட்ட இருந்து வெளியெடுக்க போறாங்க அதுதானே கேள்வி. யாரை ஜெயிக்க வைக்க போறாங்க? கரெக்ட். இப்ப போன தடவை 2021 தேர்தலை எடுத்து நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி அவங்களை எடுத்து பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து தனிப்பட்ட முறையில பிரதானமா பாதிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கட்சியும் பாதிக்கிறாங்க. திமுகவையும் அண்ணா திமுகவையும். திமுகவை வந்து சற்றேறக்குறைய 20 சீட்லையும் அண்ணா திமுகவை சற்றேறக்குறைய 30 சீட்லையும் பாதிக்கிறாங்க. அண்ணா திமுகவை வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவை விடவே அதிகமா வந்து அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு. இப்போ டிவிகேவை எடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் செக்மெண்ட்டை வந்து நம்ம செக்மெண்டேஷன் பகுப்பாய்வு பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரதானமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தாவேக்காக்கு வந்து இளைஞர்களுடைய வாக்கு, மகளிரினுடைய பெண்களினுடைய வாக்கு, மைனாரிட்டி, அவரே ஒரு மைனாரிட்டியா இருக்கிறதுனால மைனாரிட்டியினுடைய வாக்கு, அதே மாதிரி SC ST வாக்கு. இந்த 4 வாக்கு வங்கியும் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்குதோ அதுல 80% வாக்கு வந்து இந்த 4 செக்மெண்ட்டை சார்ந்தது. செக்மெண்ட்டை யாரு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யாரு வச்சிருக்காங்க கேக்குற மாதிரி இப்ப இந்த 4 ஓட்டர் அந்த மாதிரி கருத்துக்கள் விமர்சனங்கள் வேண்டாம். இல்ல இது ஒரு சினிமா டயலாக் தான். இது அவமரியாதை புரிஞ்சது. இல்ல புரிஞ்சது. நீங்க காமெடியா சொல்றீங்க. நம்ம எலெக்ஷன் டைம்ல இருக்கோம், யார் வேணா பேஷனேட்டா எமோஷனலா எடுத்துப்பாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். எஸ் சார். ஓகே ஃபைன். இப்ப இந்த 4 பிரதானமான ஓட்டர் செக்மெண்ட் யூத், மகளிர், மைனாரிட்டி, SC வந்து யாரு இருக்காங்க, யாருகிட்ட இருக்காங்கன்னு பார்த்தா திமுக கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ பாவேகா வந்து பெரும்பான்மையா அவங்க எடுக்கக்கூடிய வாக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் அதிமுக கிட்ட இல்லவே இல்லையா?
இல்ல நான் அதத்தான் சொல்ல வரேன். 2 பக்கமுமே இருந்தே நாம் தமிழர் கட்சி எடுத்தாங்க. ஆ, அதே மாதிரி தாவேகாவும் 2 பக்கம் இருந்து எடுக்கும். ஆனா நீங்க எடுக்கும் போது ஆ. யார் அதிகமா கூடுதலா அந்த திமுக வாக்குகளை ட்ட இருந்து வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் நீங்க எடுக்க முடியும். ஓகே இப்ப ஓகே இப்ப இன்ட்ரெஸ்டிங். உதாரணத்துக்கு திமுகல வந்து ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணா திமுகல ஒரு 6%. ஓகே இப்ப விஜய் அவர்கள் 20% பிரிக்கிறார்னா திமுகக்கு 10x20% போட்டாகணும். ஓகே ஏடிஎம்கேக்கு புரியுது. 6x20%. புரியுது, இப்ப புரியுது. நியூமெரிக்கலா பார்க்கும்போது அதிகமா அவங்க டிஎம்கேல இருந்து எடுப்பாங்க. ஓகே. இப்போ நம்மளுடைய அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு 8% மேல போக போக அவர் டுவர்ட்ஸ் 20 and 20+ போக போக பெரிய டேமேஜ் அண்ட் டென்ட் எங்க கிரியேட் பண்றாருன்னா திமுக கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு கிரியேட் பண்றாரு. ஓகே. அந்த ஓட் ஸ்பிளிட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ முதலமைச்சர் சொல்ற மாதிரி 2வது முறை ஆட்சி வாய்ப்பு இல்லன்றீங்க நீங்க விஜய்னால. ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா நம்பிட்டு இருந்தது அசோகா, அவங்களுடைய கூட்டணிய பலத்தை நம்பிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணி அவங்க என்ன பலன் சொன்னாங்களோ அது ரொம்ப அதீத பலகீனத்துல இருக்குது. கேப்போம். நம்ம இப்ப ஒவ்வொரு கூட்டணி நாளும் மாற்றுக்கு அவங்க வருவோம். பலகீனத்துல வந்துகிட்டே இருக்கு. வருவோம் இதை முடிச்சிருவோம். திரு பிரகாஷ் ஏற்கிறீங்களா? விஜய் வந்து he is damaging DMK more அப்படின்றார். விஜய் அவர் சொன்ன மாதிரி விஜயுடைய ஓட்டு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன மாதிரியே சொல்றீங்க சார். லீக் ஆயிடுச்சு சார். தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு மேடம். அவ்வளவுதான். தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. பிரகாஷ் சார் பாத்துறீங்களா? ஓரளவுக்கு பாத்துட்டேன் நான். சார் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களா பாத்துக்கோங்க. பாக்குறவங்க மேல தான் நடவடிக்கையா? அதெல்லாம் சரிங்க. அது நடவடிக்கை எல்லா விஜய் ஃபேன்ஸ் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்பவே ஒரு 3 இஸ்லாமியர் அமைப்பு அந்த படத்துலயா சார்? ஜனநாயகன் படத்துலயா சொன்னாங்க? ஆமா, ஜனநாயகன் படத்துல பாம் வைக்கிறவங்க வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவர் சித்தரிக்கிறதா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி துப்பாக்கி படத்திலையும் இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா சித்தரிச்சாங்க. அப்போ வந்து எஸ்ஏ சந்திரசேகர் கிட்ட போய் நாங்க கேட்டோம், நாங்க வந்து அடுத்த படத்துல வந்து நாங்க அப்படி சித்தரிக்க மாட்டோம், நல்லபடியா சித்தரிப்போம்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சித்தரிக்கல. அதனால இப்பவும் மோசமா சித்தரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. சோ இந்த அவர் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லேட்டர் ஸ்டேஜ்ல தான் ஜோசப் விஜய்ன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் செஞ்சது என்னன்னா, ரம்ஜானுக்கு போய் குல்லா போட்டு இஸ்லாமியர்களோட உட்காந்துக்கிட்டு அவர் வந்து அந்த நோன்பு கஞ்சி எல்லாம் குடிச்சதுதான் அவரு செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம். விஜய் செஞ்ச காரியம். விஜய்க்கு வராது. மைனாரிட்டி ஓட்டு அவுட். மைனாரிட்டி ஓட்டு அவுட். சரி, பெண்கள், ரைட்டுங்களா? இப்போ பிஞ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சார் வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்றாரு. ஏடிஎம்கேக்கு என்ன மாதிரி அவரை டியூன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதாவது போறதெல்லாம் திமுக ஓட்டு ஒண்டிதான் போகுமா, அதிமுக ஓட்டு போகவே போவாதா? அதிமுக ஓட்டு கூடுதலா போகும்னு சொன்னாங்க. இங்க 6 ஓட்டு போச்சுன்னா அங்க 10 ஓட்டு போகுதுன்றாரு. அதான் சார், இங்க 6 ஓட்டு போச்சுன்னா அங்க 16 ஓட்டு போவோம். அந்த மாதிரி தான் சார் டிஸ்கிரைப் பண்றாரு. அது கிடையாது சார் மேடம். இன்னைக்கு இருக்கிறதுலயே வல்னரபிள் ஓட்டு எதுனா லீடர்ஷிப் கிரைசிஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஓட்ஸ் தான். ரைட்டுங்களா? அதுதான் இவருங்க சட்டமன்ற தேர்தல சொல்றாங்க. பார்லிமெண்ட் தேர்தல பாருங்க, அவரு 9 தொகுதின்னு சொன்னாரு திமுக சாதிக் சாரு. 9 தொகுதியில எதிர்கட்சிகள் ஜெயிச்சது வந்து வெறும் 7 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. அவங்க 234 7 தொகுதிகள் தான் அவங்க மார்க் பண்ணாங்க. சோ அன்னைக்கு வந்து இருந்த கிரைசிஸ் ஏடிஎம்கேக்கு வெறும் 20%. அண்ணாமலை ஃபேக்ஷன் வந்து அண்ணாமலை லீடர்ஷிப்ல
18% வாக்குகளை வாங்கினதா சொன்னாங்க, பிஜேபி 11% வாக்குகளை வாங்கினதாவும் சொன்னாங்க. சோ இன்னைக்கு அவங்க பிரிஞ்சவங்க இன்னைக்கு கூடுறாங்க. இந்த கூடலே வந்து அன்டெஸ்டட். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை வந்து காம்ப்ரமைஸ் ஆகல. அண்ணாமலை வந்து பிஜேபியில ஒரு இஷ்யூவா தான் இருக்காரு. அதே மாதிரி அவரே சொன்னாரு, உங்களுக்கு வந்து சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் இந்த ஃபேக்ஷன் எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஓட்டா மைனஸ் பண்ணுது. போன தடவை அவர் சம்மிங் அப்ல வரும்போது என்ன சொன்னாருன்னா, அமமுக ஒரு 20 தொகுதி அடிச்சது, இன்னைக்கு அமமுக எங்க கையில இருக்குன்றாங்க. அமமுக வெறும் லேபிள் தான், சசிகலா தான் பேக்ரவுண்ட், சசிகலா தான் ஸ்டஃப். சசிகலா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் தான். ஏடிஎம்கேக்கு அங்க நின்னுட்டு இருக்கு. விஜய் எடுக்கிறது பூராவே அதிமுக ஓட்டு தான். ஆமா, பல இடங்கள்ல அவர் வந்து 2வது இடத்துக்கு வருவாரு விஜய். பல இடங்கள்ல விஜய் வந்து 2வது இடத்துக்கு வருவாரு. ஏடிஎம்கே பேக் ட்ராக் ஆகும். ரைட்டுங்களா? விஜயோட ரைஸ் எல்லாமே இன்னைக்கு விஜயோட ரோட் ஷோ பாக்குறீங்க. மதுரையில இருந்து காரைக்குடி போறாரு, அங்க வர கிரௌட பாக்குறீங்க, அங்க இருக்கிற சினாரியோவை நீங்க பாக்குறீங்க. இந்த கூட்டம் பூராவுமே ஒரு கட்சியில இருந்து வருதுன்னு ஏத்துக்க முடியுதா? இல்ல மேடம், இது ஃபுல்லாவே வந்து விஜய பார்க்க வர கூட்டம். இது வந்து ஒரு கட்சி கூட்டம்லாம் கிடையாது, பல கட்சியில இருந்து வராங்க. சன்னி லியோன் மேடம் வந்தா கூட பாக்குறதுக்கு கேரளால மிக பயங்கரமான கூட்டம் திரண்டுச்சு. லத்தி சார்ஜ் எல்லாம் நடந்தது. அந்த கூட்டம் கூடுறதெல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது. இது எப்படி ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகுது, எப்படி போகுது அப்படின்றதுதான் ஃபேக்டரே தவிர இவர் சொல்ற மாதிரி டிஎம்கேவை முழுக்க இது பண்ணிட்டு போற மாதிரி அந்த மாதிரி விஷயமும் இல்ல. இன்னைக்கு மைனாரிட்டிக்கு எதிராக வந்து விஜய் வந்துட்டார். கேப்போம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இணையக்கூடிய சகோதரி தாரிகா சல்மான் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி, அங்கே இன்னைக்கு விஜய் அவர்கள் போறாரு. அங்கேயே நீங்க எவ்வளவு கூட்டம்னு பாக்குறீங்க, எவ்வளவு பெரிய வரவேற்பு, எவ்வளவு பெரிய மாசுன்னு பாக்குறீங்க, அவர் சாலையை கடந்து போறதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாக்குறீங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய சவால் தானே. கூட்டம் எப்படி எங்களுக்கு சவாலாக இருக்கும்க்கா? கூட்டம் கூடுறது உண்மை. ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வரும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா காலத்துலையும் நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வரதான் செய்யுது. ஐயா கமல்ஹாசனாக இருக்கட்டும், இல்லை வேற மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், தியாகராஜர் பாகவத காலத்திலிருந்தே ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்னா வெட்ட வழியில பெய்கிற பனியில தலையில ஒரு சாக்க மாட்டிக்கிட்டு நின்ன சனம் நம்ம தமிழ்நாட்டு சனம். அப்போ கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிருக்கும் போது சொன்னாங்க. சன்னி லியோன் அவர்களை உதாரணமா காமிச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நடிகர் கமல்ஹாசனை விட சிறந்த பதில் சொல்லக்கூடியவங்க வேற யாரா இருப்பாங்க? இப்ப காரைக்குடிக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வந்தது உங்களுக்கு சவாலா இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. வந்து அவர் பயங்கரமான கருத்துரையாடல் ஒண்ணு செஞ்சிருந்தாருன்னா, அவரோட கருத்துக்கள் எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட தெளிச்சிருந்தாருன்னா, இதெல்லாம் பார்த்து நம்மளோட சிறந்த கருத்து வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் தடுமாற்றம் அடைகிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் வந்தாரு, அவர் பாட்டுக்கு ரோட் ஷோ பண்ணாரு, போயிட்டாரு. என்ன நடந்துச்சு அங்க? அவர் பேசுவார் நாங்களாம் எதிர்பார்த்தோம். அவர் என்ன பேச போறாருன்னு விட்டு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா என்னைக்காவது இன்னும் தேர்தல்ல 13 நாள் தான் இருக்கு போலிங்க்கு. இந்த 13 நாட்களுக்குள்ள இந்த 13 நாட்கள் தான் இருக்கு. ஆனா இந்த நிலையில அவங்க வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியையோ இல்ல தேர்தல் அறிக்கையோ எதுவுமே கொடுக்காம நேரடியா களத்துக்கு வந்து போட்டியிடக்கூடிய ஒரே கட்சியாக தாவேகா தான் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறோம். நீங்க பாருங்க, தேர்தல் அறிக்கையே கொடுக்கல, நாங்க ஜெயிச்சு வந்தா என்ன செய்வோங்கிறதே சொல்லல. உடனே நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் விமன்ஸ் டே விஷஸ்க்கு அவர் சொன்னது. எங்க ஆட்சிக்கு வந்தா செய்ய போறோம்ன்றத சொல்றாரு. வாக்குறுதி இல்ல, தங்க நகை கொடுப்பேன், பிறக்கிற குழந்தைக்கு நகை கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் ஸ்கேம். ஆக்சுவலா அது எப்படி நீங்க வாக்குறுதியா எடுத்துக்கலாம்? அது என்னது? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அதிமுக, அது ஸ்கேமா? ஆமா, ஸ்கேம். தங்கத்தை முன் வச்சு எந்த ஒரு அரசியல் கட்சி நான் தங்கத்தை இலவசமா கொடுப்பேன்னு சொன்னா அது ஸ்கேம். ஏன்னா கோல்டோட ரேட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டா மாறக்கூடியது கிடையாது, நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியது. சரி, அதனால வேர்ல்ட் எக்கனாமியை பொறுத்து, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து ஒரு நிலை இல்லாத ஒரு பொருளை நான் கொண்டு வந்து கொடுப்பேன், இந்த வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி நான் இதுக்காக ஒதுக்குவேன் அப்படின்னு எப்படி திட்டம் கொண்டு வர முடியும்? எப்படி ஒரு பிராக்கெட்? மேடம், இங்க தமிழ்நாட்டுல பெண்கள்லாம் தங்கத்தை நிலை இல்லாத பொருள் எல்லாம் பார்க்கல, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் அப்படிதானே பாக்குறோம்.
பெண்களுக்கு தங்கம் உயர்வு பட்டு உயர்வு அதெல்லாம் வேற. ஒரு ஆட்சியாளனுக்கு அது உயர்வா இருக்க கூடாது. ஒரு ஆட்சிக்கு எது உயர்வா இருக்கணும்? ஒரு மக்களுக்கு நம்ம எதை உயர்வா கொடுக்க போறோம், எதை உயர்வா அந்த ஆட்சியாளர் நினைக்கணும்? கல்வியை, மருத்துவத்தை நினைக்கணும், மக்களுடைய பாதுகாப்பை நினைக்கணும். அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? அவருடைய ஆட்சியில நான் வந்தேன்னா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன செய்ய போறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி அவர் பேசல. அதையே அவர் மக்கள் மத்தியில அவர் சொல்லல. ஆனா அவர் வந்தாருன்னா 20% ஓட்டு போயிடும், இந்த தேர்தல்ல 20% அங்கேருந்து ஓட்டு எடுத்துப்பாரு, 12% இவங்களுக்கு பாதிப்பு திமுக அதிமுகன்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு இடத்துல நின்று 5 நிமிஷம் தான் பேசுறாரு. ஆனா அவரை பத்தி நம்ம 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா இந்த தேர்தல் களத்துல எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, கருத்தாளமிக்க சொல்லக்கூடிய அதுவே தாக்கத்தை காட்டுதுல்ல. அவருக்கு அவ்வளவு தாக்கம் இருக்கிறதுனால தானே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை பத்தி விவாதிக்க வேண்டியதா இருக்கு. தாக்கம் அவர்னால மத்தவங்களுக்கு தாக்கமே இல்ல. அவருக்கு ஊடக வெளிச்சத்தை கொடுத்து ஊடகம் தான் அவரை லைம்லைட்டுக்கு கொண்டு வரதே ஒழிய he has no significance in politics, he is unconsequential in politics. That's what I would like to tell. ஓகே, கேப்போம். அவருக்கு எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்ல. விஜய் வந்து தான் இதை மாத்தணும்ங்கிறதோ இல்ல, அவர்கிட்ட கருத்துக்கள் இல்ல, அவர்கிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. நம்ம எல்லாரும் அதை பாக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கல. மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பார்க்கிறோம், அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பார்க்கிறோம். பிரதானமா இந்த 2 கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில இலவசங்களை மட்டுமே மையப்படுத்தி அந்த தேர்தல் அறிக்கை சுழண்டு வருது நம்ம பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன், இலவசங்களை பத்தி மட்டுமே மையமா வச்சு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி, நீங்க இப்படி செஞ்சு பாருங்களேன். நாங்க எங்களுடைய ஆட்சியில நாங்க ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் சொல்லுமா? ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும், இல்லாத ஆட்சி நடத்தணும், டாஸ்மாக் பொருளாதாரத்தை நம்பி நாங்க ஆட்சி நடத்தவே இல்லை, எங்க கிட்ட டாஸ்மாக்ல இருந்து ஒரு பைசா வரல, இனியும் அப்படியே தான் நாங்க ஆட்சி நடத்துவோம் திமுகவும் அதிமுகவும் சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? கேட்போம். கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன விதமான கருத்தியல் நீங்க கொண்டு மக்கள்கிட்ட திணிக்கிறீங்கிறதா முக்கியம். கேட்போம். திரு நரேஷ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். வரீங்க, கூட்டத்தெல்லாம் காட்டுறீங்க, சைக்கிள் எல்லாம் போறீங்க, மாசெல்லாம் நல்லா தான் இருக்கு, பேச கூட இல்லையே அப்படிங்கிறாங்க. பரபரக்கும் பிரச்சார காலம் 2026 தேர்தலை தீர்மானிப்பது யார் என்றது தலைப்பு. இந்த தேர்தலை தீர்மானிக்க போகுது கண்டிப்பா மக்கள் தான். அந்த மக்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் வராததுனால மக்களோட கூட்டணி நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அழைப்பு எங்களுடைய நிலைப்பாடா தான் நாங்க வச்சோம். முதல் மாநாட்டுல தமிழக வெற்றி கழகம் சொன்ன அதே ஸ்டாண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. இந்த தேர்தல் களத்துல அரசியல் களத்துல வந்த அணில இருந்து ஒரே ஸ்டாண்டு தான் இன்னைக்கு வரைக்கும். நாங்கள் 234 தொகுதியிலும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் வலிமை இருந்தாலும் எங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி அந்த முடிவுக்கு எப்படி வரீங்க சார்? நாங்க பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறோம், அந்த வலிமையோட இருக்கோம், வெறும் கிரௌட வச்சா இல்ல வேற ஏதாவது காரணம்? நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மக்கள் மேலையும் எங்க மேலையும் நாங்க வச்ச நம்பிக்கை தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான அடிப்படை. முதல்ல சொன்னோம், இது சொன்னது நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுல இருந்து சற்றும் தவறல. எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழுவும் போடல, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாரு, சி.டி. நிர்மல்குமார் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. அந்த கட்சியை சார்ந்த சில தலைவர்கள் பேசியிருக்காங்க. அந்த கட்சியில இருந்து கூட்டணி விட்டு வருவோம். கூட்டணிங்கிறது அது திடீர்னு லெட்ஸ் நாட் கெட் சைட் ட்ராக்ட். கூட்டணி பற்றின விவாதம் இல்ல. Question is, நீங்க வந்து கிரௌட காட்டுறீங்க, அது மட்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா வைக்கிறீங்க. அதை தாண்டி இப்ப இன்னைக்கு பாருங்க காரைக்குடியில பேசக்கூட இல்ல, பேசக்கூடிய இடத்துலயும் கூட அவர் வாக்குறுதிகளை பேசுறது இல்ல. அந்த லோக்கல் தொகுதிக்கான வாக்குறுதி ஏதாவது சொல்றாரா? இல்ல பொதுவா தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களா? இல்ல எதை வச்சு ஓட்டு போடுறதுன்றாங்க. இல்ல, அந்தந்த தொகுதியுடைய பிரச்சனைகள் அந்தந்த வேட்பாளர்கள் இன்னைக்கு கூட பிரச்சாரங்கள் எல்லா தொகுதிகளிலும் போயிட்டு இருக்கு. அந்தந்த வேட்பாளர்கள் விஜய் என்னதான் சார் பேசுவாரு? ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு தலையை சீவி ரெடி ஆயிட்டு அதை மட்டும் தான் சொல்லுவாரா? நான் சொல்றேன், அதுதான் இப்போ மலைகள் சூறையாடப்படுது, மணல் கொள்ளை போகுது, கனிம வளம் கொள்ளை போகுது, ஊழல் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா? இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான். தமிழ்நாடு முழுக்க திரும்ப திரும்ப பேச வேண்டிய பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை. இதை தாண்டி ஒரு ஊர்லயும் இன்னமும் அடிப்படை தேவைகளே மக்கள் கிட்ட கோரிக்கையா வந்துகிட்டே இருக்கு. சாக்கடை வசதி, சாலை வசதி, மின்விளக்கு வசதி, தண்ணீர் வசதி. இப்ப நீங்க சொன்ன
சொன்ன 4 டைலாக்குமே நாம் தமிழர்கிட்ட கடன் வாங்கினது. உங்க கட்சி கொள்கையே 4 கட்சி கிட்ட கடன் வாங்கினது, அது வேற. இப்போ நீங்க 4 டைலாக் விட்டீங்க தெரியுமா, கனிமவளம், மணல், இதெல்லாம் நாம் தமிழர்கிட்ட இது டைலாக். நான் கேட்கறது, நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு, அதுல கொள்ளடிச்சு இதெல்லாம் கேட்டுக்கங்க. என்னோட கேள்வி கேட்டுக்கங்க நரேஷ், என்னோட கேள்வியை கேட்டுக்கங்க. நீங்க காப்பி அடிச்சிட்டீங்க அப்படின்றத 3 வருஷம் ஆச்சு நீங்க கட்சி ஆரம்பித்து. கனிமவள கொள்கை சம்பந்தமாகவோ, மணல் கொள்ளை சம்பந்தமாகவோ, அல்லது வேற ஏதாவது ஊழல் சம்பந்தமாகவோ எந்த நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீர்கள்? எதை தப்புன்னு சொல்லியிருக்கீங்க? எதை குற்றச்சாட்டா வச்சிருக்கீங்க? போற போக்கல மேடையில பேசுற மாதிரி பொட்டாமுதுவா பேசிட்டு போக கூடாது. சரி, இதுதான் அப்ப 15 வருஷமா நாம் தமிழர் பண்றாங்க. இது தவறு. கோர்ட்டுக்கு போய் இட்ஸ் வெரி அன்ஃபேர் வாட் யூ டுயிங். இட்ஸ் வெரி அன்ஃபேர் வாட் யூ டுயிங். அவர் இன்னும் முதல் கட்ட 3 நிமிஷம் கூட பேசி முடிக்கல. அதுக்குள்ள நீங்க தப்பா சொல்றாரு. கரெக்ட்ங்க. அடுத்து உங்கள்ட்ட வர நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் இருங்க திரு நரேஷ். நான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறேன். நான் பேசுறது டயலாக் மாதிரி தெரிஞ்சாலோ அவர்களுடைய பிரச்சனை அது. அங்க இல்லாத பிரச்சனைகளை பேசினா மக்களே புறம் தள்ளிடுவாங்க. அதுக்கு நீங்க செஞ்சது என்னன்னு கேக்குறாரு, அதையும் சேர்த்து சொல்லிருங்க. அதத்தான் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க நீதிமன்றம் போனாலும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. இவங்க விஞ்ஞான ஊழல் பண்றதுல வந்து தேர்ந்தவர்களா இருக்காங்க. 75 அனுபவத்துல இவங்க 75 அனுபவத்துல என்ன தெரியுமா, நிரூபித்தால் தான் விஞ்ஞானம். எப்படி மாத்தி இது கூட பழைய டயலாக், 77 டயலாக். இது அதிமுக சொன்னது விஞ்ஞானம்னு. சுயமா சிந்திச்சு சொல்லுங்க, கடன் வாங்கி சொல்லாதீங்க. விஞ்ஞான ஊழல், விஞ்ஞானம் என்ன தெரியுமா? விஞ்ஞானம் அறிவியல், அறிவியல்லாம் நிரூபிக்கப்படுவது. இதுக்கு எதுவுமே சொந்தமா சொல்ல மாட்டீங்களா? விஞ்ஞான ஊழல் இதெல்லாம் 77 டயலாக் கொண்டு இப்ப சொல்றீங்க. நரேஷ் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். இல்ல நரேஷ், நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஜஸ்ட் கிவ் மீ 2 செகண்ட்ஸ் பேசுங்க. இல்லைங்க, இது விஞ்ஞான ஊழல். இது என்ன விஞ்ஞானம் என்ன தெரியுமாங்க? விஞ்ஞானம்னா அறிவியல், அறிவியல்லாம் நிரூபிக்கணும். இந்த விஞ்ஞான ஊழல் எப்போ தெரியுமா சொன்னாங்க? எங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியாம புலங்காட்டு ஓடினாங்க தெரியுமா? அப்போ சொல்லிட்டு போன டயலாக் இது விஞ்ஞான ஊழல். 77 சொன்ன டயலாக் கொண்டு வந்து இங்க 2026 சொல்லிட்டு இருக்கீங்க விஞ்ஞான ஊழல். ஐயா, நான் கேட்டது 5 குற்றச்சாட்டு சொன்னீங்க. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல இங்க தப்பு நடந்திருக்குன்னு எந்த நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டிருக்கீங்களா? மக்களை ஏமாத்துறது தப்பா பேசுவீங்களா? கனிமவள கொலை ஏதோ ஒரு வழக்கு போட்டிருப்பீங்களா? மணல் கொள்ளை நீங்க எந்த ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட்ல போட்டீங்களா? பேசணுன்றக்காக எது வேணாலும் பேசக்கூடாது. நீங்க அறிக்கை ஏதாவது ஒரு கனிமவள கொள்கையை பத்தி உங்க தலைவர் 3 வருஷம் கொடுத்த ஒரு அறிக்கையை காட்டுங்க. அவரும் உங்களை மாதிரி மேடையில பொட்டாமதுவா பேசிட்டு போயிடுறாரு. மணல் கொள்ளையை பத்தி ஒரு அறிக்கை, ஆதாரமான குற்றச்சாட்டு உங்க தலைவர் பேசுறத காட்டுங்க. இல்ல, பொதுக்கூட்டத்தில் பேச்சாளர் பேசுற மாதிரி பேசக்கூடாது நரேஷ். நான் கேட்கறது, குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதிர்கட்சிக்கு தார்மீக உரிமைகள் உண்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருக்க வேண்டும். ஆளுங்கட்சி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். நாம் தமிழர் சொல்ற அதே 15 வருஷம் டயலாக் 3 வருஷம் பொறுத்து இப்ப நீங்க சொல்றீங்களே, முடிஞ்சா? ஓகே, இப்போ நீங்கள் 1.5 நிமிஷம் ஃபுல்லாக பேசியிருக்கீங்க. அவருக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது பேச பதில் சொன்னா சரி. நீங்க திருப்பி கொடுக்கிடக்கூடாது. திரு நரேஷ், நான் என்ன கேட்டேன், இங்க ஊழல் நடந்திருக்கு, மணல் கொள்ளை நடந்திருக்கு, மலை கனிம வளங்கள் கொள்ளை அடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நாங்க பண்ணல அப்படின்னு பேசணும். ஆதாரம் இருக்கா, நிரூபிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. மக்கள் மன்றத்துல எடுத்து வைக்கிறோம். நான் இருங்க சார் ப்ளீஸ். நான் என்ன கேக்குறேன், இதே மாதிரி ஆதாரங்களோட பண்டலா ஃபைலோட கடந்த ஆட்சி காலத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஆளுநரை பார்த்து இந்த அமைச்சர்கள் மேல எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு, ஊழல் பண்ணிருக்காங்கன்னு போனீங்கல்ல, அந்த அமைச்சர்கள் மேல உங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனா அதற்கு துணை போன அதிகாரிகள் இருக்காங்களே, அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது உங்களை யார் சார் தடுத்தது? நான் ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணு பதில் சொல்லணும், எதிர்கேள்வி கேட்க கூடாது. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சரி, எல்லா பட்டியலும் சொல்றீங்க. நான் முடிக்கிறேன். இவ்வளவு பட்டியலோட நீங்க ஆளுநர் கிட்ட போனீங்களே, அந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்க முடியல கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஆனா அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிற முழு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. அவர்களுக்கு உயர் பதவிகள் இல்லைன்னா இன்னும் நல்ல ஒரு இலாக்கங்களை கொடுத்து அவர்கள் மூலமா நீங்க என்ன லாபம் சம்பாதிச்சிட்டீங்க இந்த ஆட்சி நடத்தி நான் கேள்வி வைப்பேன். அடுத்து நீங்க கேக்குறீங்களா பட்டியல், என்னென்ன குற்றச்சாட்டுகளோ எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போவீங்களான்னு? தேவையில்லை சார். ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துக்கு உள்ளார நீங்களும் உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சின்னு சொல்லிக்கிற மறைமுக கூட்டணியில இருக்கீங்களா, பாஜக அதிமுக, அவர்களும் சேர்ந்து அடித்த கொள்ளை, 2 பேரும் மாறி மாறி அடித்த கொள்ளைய 6 மாசத்துக்குள்ளார ஒட்டு மொத்தமா ஆதாரங்களோட வெளிக்கொண்டு வந்து உங்க மேல நடவடிக்கை எடுப்பார். இதுதான் அவருடைய இலக்கு.
இன்னைக்கு மக்கள் மட்டத்துல வைக்கிறார், உங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறார். அதை வைத்து ஆட்சியில் அமர்ந்தவுடன் உங்கள் மேல நடவடிக்கை எடுப்பார். நான் அடுத்த கேள்விக்கு வரேன். நீங்க கேட்டீங்களா பட்டியல், நான் சொல்றேன் ஆதாரங்களோட. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 10.5 லட்சம் கோடிக்கு மேல நாங்கள் MOM போட்டிருக்கோம், நாங்க வெளிநாடுகள்ல இருந்து முதலீடு ஈட்டிருக்கோம் சொன்னல. எங்கெங்க இருந்து 10.5 லட்சம் கோடிக்கு இது வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? கம்பெனிஸை தொடங்கி இருக்கோம், சிப்காட்டுகளை தொடங்கி இருக்கோம், வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கோம். எத்தனை வேலை வாய்ப்புகள்? வெள்ளை அறிக்கை கொடுங்க. இவ்வளவு கடன் வாங்கி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாமானியன் இன்னைக்கு யதார்த்தமா ஒரு குடும்பத்தை பத்தி பேசுவோம். எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு அத்தியாவசியத்துக்கு செலவு பண்றாருன்னா பரவாயில்ல. ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணி வெளியே பந்தா காட்டி எல்லாரும் முன்னாடி நாங்க ஜோரா இருக்கணும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாத செலவுகளை பண்ணி கடனை வாங்கி செலவு பண்ணாருன்னா அது என் குடும்பத்தை இன்னைக்கு நல்லா காட்டும். ஆனா நாளைக்கு பெரிய பூகம்பமா வெடிச்சு எங்க தலைமையில இடியா இறக்கும். அப்படிப்பட்ட அப்பாவை நாங்க திருத்துறோம், பிள்ளைங்களா நாங்க கேள்வி கேட்கறோம்னு வந்து நிக்கிறோம். கேள்வியே கேட்க கூடாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா 75 வருஷமா நல்லா தெரிஞ்ச நீங்க என்ன ஆட்சியில இது பண்ணிட்டீங்க, 10 லட்சம் கோடி நின்றுட்டீங்க. அதுதான் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஓகே ஓகே திரு சாதிக். ஒரு சினிமாவில் ஒரு காமெடி வரும், டீ கடையில் பேப்பர் படிச்சுட்டு என்னது இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி காமெடி வரும். சார் சினிமா விட்டு அரசியலுக்கு வாங்க சார். இல்ல நீங்க அங்க இருந்தா வந்திருக்கீங்க, அதனால சொல்றேன். நீங்க சினிமா விடுங்க சார். இல்ல சினிமா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணீங்க, அந்த மாதிரியாவது விடுங்க சார். சைதை சாதிக்கண்ணே ஒரு நிமிஷம் நாம் தமிழர் கட்சி பேசுறதே பேசுறீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னீங்கல்ல. நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளா நாங்க இவ்வளவு மனு போட்டிருக்கோமே. கடந்த 5 ஆண்டு காலத்துல எங்க தொகுதியில மட்டுமே நாங்க 200 மனுக்கள் மேல போட்டிருக்கிறோம் கனிம வள கொள்ளையை பத்தி. என்ன நடவடிக்கை திமுக எடுத்துச்சு? இல்லம்மா, நீங்க கேள்வி புரிஞ்சிக்கவே இல்ல. கடந்த வாரம் உங்க கட்சி சார்பா இதே தந்தி அரங்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், அவரை பார்த்து கேட்டேன், 15 வருஷமா இதே கதையை அளந்துட்டு இருக்கிறீங்களே, ஒரு இடத்துலயாவது மதுரை நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்திலயோ உச்ச நீதிமன்றத்திலயோ போய் வழக்கு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். வழக்கு போட்டிருக்கீங்களா? கேள்வி உள்வாங்கிக்கங்க. வழக்கு போடுறதுக்கு அடிப்படையான தேவைகள் எங்களுக்கு இருக்கு. வழக்கு போடுறதுக்கு முதல்ல எத்தனை குவாரிகள் இங்க இயங்கிட்டு இருக்கு, அதுல எத்தனை அனுமதிக்கப்பட்டது, எத்தனை அனுமதிக்கப்படாதுங்கிற தகவல் எங்களுக்கு வேணும். அந்த தகவல் ஆர்டிஐல கேட்டாலே கிடைக்கிறது. யாருமே நீங்க யார் கேட்டாலும் தருவாங்க. ஆர்டிஐல கேட்டிங்களா மேடம்? மேடம் ஆர்டிஐல கேட்டிங்களா? ஆர்டிஐல கேட்டிருக்கோம், அதுக்கு பதில் இல்ல. அப்பீல் போயிருக்கோம், இதெல்லாம் போடாம போக அப்பீல் பண்ணிருக்காங்க. அப்பீல் கூட 90 நாள் தான் மேடம். 15 வருஷமாவா 90 நாளுங்க அப்பீல். என்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும்? ஐயா அந்த லட்சணத்துக்கு ஓபனாவே சொல்றேன் திமுக அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு தான் கல்குவாரிகளும் மணல் யார்டுகளும் இருக்குங்க. நீங்க டெண்டர்ல கலந்துக்கங்கம்மா, உங்க கட்சியும் கலந்துக்கிட்டும் கொடுப்பாங்க. முதல்ல இந்த ஆர்டிஐ சொன்னீங்கல்ல, எதா இருந்தாலும் மக்களுடைய கவனத்துக்கு போனோம், கேட்டா பதில் சொல்லணும். ஆர்டிஐ சட்டம் கொண்டு வந்ததே திமுக ஆட்சியமா ஒன்னொன்னு. ரெண்டாவது ஆர்டிஐல தர அது காங்கிரஸ் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி 96ல கலைஞர் கொண்டு வந்தார். 97ல ரைட் டு இன்ஃபர்மேஷன். அண்ணா கேள்வி கேட்டீங்க, மனு போட்டுக்கலாம். ஆமா பாருங்க, நான் செக் சொல்றேன். உங்களுடைய காவல்துறை சரியில்லை, உங்களுடைய நீதித்துறை சரியில்லை, எதுவுமே இங்க சரியில்லைங்கிறது. நீதித்துறை சரியில்லையா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் எப்போ வந்துச்சுனாரு? 97ல கலைஞர் கொண்டு வந்திருக்காரு ஒரு பிரிவு. 2005 தாங்க. 2005 அது மன்மோகன் சிங் மாநிலத்துல ஓபன் டெண்டர்ல எது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும்னு நான் சொல்ற ஆதாரம் தரேன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் கிடையாது. நீங்க டெண்டர் முறையை ஒருவேளை டிரான்ஸ்பரன்ட் ஆக்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனா அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனுடைய விரிவாக்கம் தான் 2005ல மன்மோகன் சிங் கொண்டு வந்தது. இன்னும் தெளிவா அந்த நிகழ்ச்சி முடிவு உங்களை பார்த்து தான் மன்மோகன் சிங் கத்துக்கிட்டாரு. ஆமா கொடுத்த நான் சொல்றேன். அது வேற இது வேற நான் சொல்றேன். இதுக்கு வாங்க. அந்த தோழர் சொன்னதுக்கு சொல்றேன், இந்த அம்மா சொன்னது சொல்றேன். 15 வருஷமா இவங்களும் அந்த கதையை ஓடிட்டு இருக்காங்க. அவர் கேட்டாரு முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம்னு. முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு 3.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு ஆளுநருடைய அதிகாரி மேல பர்மிஷன் தரணும். அதிகாரி மேல பர்மிஷன் தரணும். A1 யார் ஆளுநர் தரணும். ஆமா எஃப்ஐஆர் போடணும்னா அமைச்சர் போடணும். 5 வருஷமா கொடுக்கல. சட்டமன்ற சட்ட அமைச்சர் பேசுறாரு. நீங்க அமைச்சர்கள் மேல இருக்கிற வர அதிகாரத்துல இருக்கிறது நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க தடுத்திருக்கலாம்ன்றாங்க. அதிகாரத்துல இருக்கிறது நீங்க. அவங்க எல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல, நீங்களே தடுத்திருக்கலாம். கனிம வள கொள்ளை நடக்குது உண்மையா பொய்யா? கனிம வள கொள்ளை நடக்கல. பொத்தா போதும் இல்லனா இது உரிமை. இருங்க சாரி டோன்ட் கேங் அப் ஆன் ஹிம். யூ ஆஸ்க் a question, அவர் பதில் சொல்லுங்க. ரெண்டு பேரும் தான். அவர் பதில் சொல்லுங்க. பிரகாஷ் சார் வரேன். நெக்ஸ்ட் உங்ககிட்ட வரேன் பிரகாஷ் சார். திமுக அதிமுகன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல யார் அவ்வளவு சீர எதுவும் பண்ணிட முடியாது. ஓகேங்களா?
உங்களுக்கு சங்கடம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, முறைகேடுன்னு தெரியுதா, கலெக்டர்கிட்ட போயிருக்கலாம். கலெக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, அமைச்சரை பார்த்திருக்கலாம். அங்கேயே ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, நீதிமன்றத்துல போய் எப்படி வழக்கு சார் போட்டிருக்கலாம். அமைச்சரே பார்க்க முடியும்? பிரச்சனையே உங்ககிட்ட தான்றாங்களா? நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் மேடம். நீங்க நீதிமன்றத்துக்கு போறது தான் அடிப்படை டேட்டா தேவைங்க. அது தேவையே இல்ல. நீதிமன்றம் நான் திமுக அமைப்பா அது இல்ல அதிமுக அமைப்பா? ஆதாரம் இல்லன்னு அர்த்தம். தாரிகா, இந்த மனு எங்க போடுறீங்க நீங்க? யார்கிட்ட போட்டிருக்கீங்க? 15 வருஷமா ஆட்ட போடுறாங்க கேளுங்க. அதை தாண்டி ஒவ்வொரு மண்டே பெட்டிஷன் ஒரு மண்டே பெட்டிஷன்லயும் நாம் தமிழர் கட்சி ஆமா ஒவ்வொரு கிரீவன்ஸ் டேலயும் ஒவ்வொரு மண்டே பெட்டிஷன்லயும் நாங்க போயிருக்கோம். 285 மனுக்கள் இது வரைக்கும் நாங்க போட்டிருக்கோம். இத பத்தி நான் ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயும் பேசியிருக்கேன். ஒரு தடவை கைது நடவடிக்கை எடுக்கலையா? அந்த குவாரிக்கு உள்ளேயே போய் ஆர்ப்பாட்டம் செஞ்சு கலெக்டர் நடவடிக்கை எடுக்கலையா? எடுக்கலங்கிறதுனால கல்குவாரியில முறைகேடு நடந்துதான். கன்னியாகுமரியில ஒரு குவாரியில முறைகேடு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மறுநாள் அதே கல்குவாரி அதிபர் கிட்ட போய் டொனேஷன் வாங்கின கட்சி தான் உங்க கட்சி. அதுக்கப்புறம் அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுருங்க. நான் கேட்கறது ஆதாரத்தை காமிங்க. என்ன பேசுறீங்க? நீங்க ஆதாரத்தை காமிங்க. முறைகேடுக்கு ஆதாரத்தை காமிங்க. முறைகேடுக்கு ஆதாரத்தை காமிங்க. என்ன முறைகேடுக்கு என்ன ஆதாரம் காமிங்க? முறைகேடுக்கு என்ன ஆதாரம் தேவை? இருக்க மலையில அப்ப வாயில சொன்னாலே முறைகேடா? அது வாயில சொன்னாலே முறைகேடா? வாயில சொன்னாலே முறைகேடா? என்னங்க அந்த மலைய கண்ணால வாயில சொன்னாலே முறைகேடா? நான் உங்க கட்சியில ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அதுக்கு ஆதாரம் தேவை. நீங்க ரெண்டு ஆட்சி மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் தேவை இல்ல. அவதூறு அள்ளி வீசுறீங்களா நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? பன்னீர் தெளிக்கிறீங்களா? நீங்க பன்னீர் தெளிக்கிறீங்களா? பன்னீர் தெளிக்கிறீங்களா? நீங்க சந்தன தடவறீங்களா? என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்களோ தெரியுதா? கொட்டா பொதுவா சொன்னா வலிக்குதுல்ல, கஷ்டமா இருக்குல்ல, அதேதான் எல்லாருக்குமே. ஆதாரம் இருக்கா? அப்படிதான் பேசுவீங்களா நீங்க? ஆதாரம் இருக்கா? ஓகே, ஆதாரம் இருக்கா? ஓகே, இது மாதிரி தான் எல்லாருக்கும் வலிக்கும். பொதுவா பேசிட்டு போகாதீங்க. ஆதாரத்தோட பேசணும். ஒருத்தரை சொன்னா உங்களை பிடிக்கிறீங்க, ரெண்டு ஆட்சியை கூட சொல்லிக்கிறீங்க. ஓகே ஓகே. திரு சாதிக் பார்த்தா தெரியாதா? திரு சாதிக் பார்த்தா தெரியாதா மலை உடைச்சிருக்கு? Thank you திரு பிரகாஷ். அதாவது இந்த இயற்கை வள கொள்ளையில வந்து தாவேகா நரேஷும் இந்த அம்மாவும் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டை மறந்துட்டு பேசுறாங்க. அதாவது இதே ஹைகோர்ட்ல மொத்தம் 7 கலெக்டர்ஸை வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க. 7 கலெக்டர்ஸை சம்மன் பண்ணி அங்கெல்லாம் வந்து மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது, இயற்கைக்கு மீறி மணல் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு 7 கலெக்டர்ஸை சம்மன் பண்ணியிருக்காங்க. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து 4300 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணதே தவிர அமலாக்கத்துறை வந்து அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணல. அது அவங்களுடைய இயலாமை. அது அவங்க ப்ரொசீட் பண்ண முடியாம போச்சு. இப்போ சமீபத்துல இப்போ பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ ஸ்ரீரங்கம், அங்க வந்து பத்திரிகையாளர் வந்து தாக்கப்படுறாங்க. அந்த பழனியாண்டிக்கு இந்த முறை திமுக சீட்டே கொடுக்கல. ரைட்டுங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இயற்கை வள கொள்ளையில வந்து மிகப்பெரிய ஊழல் என்பது அதிமுக ஆட்சியிலயும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலையும் தொடருது. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த இயற்கை வள கொள்ளை என்பது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் இது சம்பந்தமா போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டங்கள் டிவிக்கள்ல செய்திகளா மாறுது. பல கொலைகள் நடக்குது. இது தொடர்பா பல கொலைகளும் நடந்திருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய தமிழகத்துல எந்த ஆட்சி வந்தாலும் இந்த கொள்ளை என்பது ஒரு மிகப்பெரிய அவலமாகவே தொடர்கிறது அப்படின்றத நான் வந்து பதிவு பண்றேன். ஓகே. திரு அக்னீஸ்வரன், ரொம்ப அமைதியா இருந்தீங்க. கடந்த சுற்றுல பார்க்க முடிஞ்சது. அதிமுக ஓட்டை தான் விஜய் அதிகமா எடுக்கிறாருன்னு பிரகாஷ் சார் சொல்றாரு. ஏத்துக்கிறீங்களா? பிரகாஷ் சார் அப்படித்தான் சொல்லுவாரு. இப்படி இல்ல, டோன்ட் கலர் ஹிஸ் விஷன். நாட் லைக் தட். கருத்துக்கு பதில் எதன் அடிப்படையில் எந்த தேர்தல்ல 2021 தேர்தல்ல திமுகவுக்கு அதிமுகவுன்னு சொல்லிட்டேன் நான். ஆமா. அதுக்கப்புறம் இது எந்த தேர்தல் வந்திருக்கிறது? இந்த தேர்தல் தானே. இதுக்கு முன்னாடி விஜய் இல்லையே. நான் இப்படி சொல்லவா? திரு விஜய் அவர்களுடைய வாக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே திரு கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நிறைய விஷயங்கள் அது அவர் சொல்றது போய் சேர மாட்டேங்குது. அவர் சொன்னது என்னன்னா,
முதல்ல வந்து வாக்குகள் அதிகமாக போகக்கூடியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சி, மூணாவது வந்து தேமுதிக. இதை மூணையும் அவர் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அதிமுக திமுகவுக்கு பாதிப்பு வரலாம், வந்தாலும் அதை அவர்கள் சரிப்படுத்திக் கொள்ளுகின்ற அளவுக்கு கட்டமைப்பு இருக்கு. முடிஞ்சு போச்சா? இங்க ரெண்டு பேருக்கு தானே இங்க இதா இருக்குது, போட்டி யாருக்கு இருக்குது? சரி, நான் இப்ப கேக்குறேன், நான் என்னுடைய கேள்வி. திரு பிரகாஷ் சொன்னது தலைமைக்கான கிரைசிஸ் அதிமுக இருக்கு. அவங்க வந்து எம்ஜிஆர் வந்து இப்ப பேசுறாங்க, விஜய் வந்து எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு, ஜெயலலிதா படம் போடுறாங்க. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை யாரு தான் கையில எடுக்கலன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் கையில எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் நான் வந்து பத்திரிகையாளர் சொன்ன உடனே மற்றபடி அவரை நான் தனிப்பட்டு நான் பண்ணவே மாட்டேன், யாரையும் பண்ண மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அதிமுக எடுப்பது அவருடைய ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். கரெக்ட். ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் எடுக்கலையா? ஆமா. அது மாதிரி இப்போ ஏன் நீங்க கலைஞர் அவர்களே வந்து அவரை எடுக்கலையா? நம்மளுடைய பேரறிஞர் எடுக்கலையா? முதலமைச்சரே பேசுறாரு. அப்புறம் எங்க பெரியப்பா அவர் தான் என்னை அப்படிலாம் சொல்லலையா? ஏன் சொல்லுகிறார்? ஆகவே கடந்து வந்த பாதை அது கற்பனையா இல்லையா என்பது வேற. அதைத்தான் இப்பொழுது விஜய் அவர்களும் எடுக்கிறார். ஏன்னா அந்த வாக்கு இங்க வந்துரும் அப்படின்னு. அப்படி பண்ண முடியாது. எனக்கு என்னன்னா, நீங்க மேடம் அசோகம் மேடம் நீங்க கேட்டீங்க, எப்ப நீ ரொம்ப அமைதியா இருந்திய அப்படின்னு கேட்டீங்கல்ல. ஏன்னா நீங்க நிறைய ஷோ பண்றதுனால கண்டுபிடிச்சு போடுவீங்க யார் யாரு அப்படின்னு. நண்பர் எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. நீங்க 2000 நான் சொன்னேன்ல 65 கலை கல்லூரிகள் சொன்னேன், எடுத்துட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரமா? வேற என்ன பண்றது, உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை மட்டும் கூகுள்ல அவரை பாத்துக்கிற சொல்லுங்க. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் 76. நீங்க 2010 ஊர்லன்னு கேக்குறாரு. அது அரசாங்கம் நடத்துறது திமுக. அவங்ககிட்ட எல்லாம் இருக்கணும் டேட்டா. என்ன மேடம் இது? அக்ரீஸ்வரன் எப்படி ஒரு நிமிஷம் கேட்க கூடாதீங்க. ஐயோ ப்ளீஸ். இதுக்கு ஏதாவது ஆர்டிஐ வேணா போடுவோமா? ஆமா, ஆர்டிஐ வந்து கூகுள்ல தான் போடணும். நான் கூகுளே காட்டுறேன். ரைட்டா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் 176 அரசு கலைக்கல்லூரிகள் இருக்குது. இதுல 2019 தான் அதுக்கு முன்னாடி 39% இருந்தது. எதுல? ஜிஆர் ரேஷியோ உயர்கல்வியில. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 51.4%. ஆகவே இதெல்லாம் ஒன்று. இன்ஜினியரிங் காலேஜ் 4, பாலிடெக்னிக் 21, லா காலேஜஸ் 6, மெடிக்கல் காலேஜ் 17, வெட்டினரி அக்ரிகல்ச்சர் காலேஜ் 5. இவ்வளவையும் செய்துவிட்டு வந்து 16ல இருந்து 21க்குள்ள 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டுகளில் இது ஒண்ணா. சரி, அதோட விட்டுருவோம். இன்னொன்னு இது ஒரு அடிஷனலா சொல்லட்டும். இதுக்கு அவர் பதில் சொல்லணும். யாரு? சைதை சாதிக்கு பதில் சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன்னா, கலைஞர் அவர்கள் மதுரையில ஆண்கள் இஸ்லாமிய கல்லூரி ஆரம்பிச்சார். அதுக்கு பேர் வக்போர்டு கல்லூரி. சரி. அது மாதிரி என்னப்பா இஸ்லாமியர்களுக்கு ஆண்கள் கல்லூரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? அப்ப பெண்களுக்கு அன்னை ஹாஜிரா கல்லூரி திருநெல்வேலியில மேலப்பாளையத்துல ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னா வைப்பு நிதி கொடுக்கணும். அந்த வைப்பு நிதி இல்லாமலே ஒரு கல்லூரி ஆரம்பிச்சாங்க. அந்த கல்லூரிக்கு பேர் அன்னை ஹாஜிரா கல்லூரி. நீங்கள் அதாவது திராவிட மாடல் ஆட்சி ஏதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு கல்லூரியை இஸ்லாமிய கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்ப இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நண்பர் போகும்போது ஒண்ணு சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கேட்டார்ல, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 219 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது இந்த 2021 2026 ஆட்சியில. அதுல நாம் வாழக்கூடிய சென்னையில 19 பள்ளிக்கூடங்கள். அப்படின்னா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லி பூச பார்ப்பாங்க. அது முடியாது. ஆகவே செயல்படுகிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுலயும் சில குறைபாடுகள் இருக்கலாம், அண்ணன் திமுகவிலும் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் 5 ஆண்டுகள்ல வாங்கிய கடன், நீங்க 52ல இருந்து தேர்தல் நடக்குது இல்லையா, நீங்க 2021 வரைக்கும் ஒட்டுமொத்த ஓமாந்தூர் ராமசாமி எல்லாரும் அங்கிருந்து ராஜாஜி காலத்திலிருந்து ஆரம்பிச்சு 5,86,000 கோடி தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 5 ஆண்டுகள்ல 5,65,000 கோடி வாங்கி சொத்து வரியை உயர்த்தி மின்சார கட்டணத்தையும் உயர்த்திட்டு இன்னைக்கு நாங்க கேட்போம் திரு சாதி. அண்ணன் விட்ட வெள்ளக்கார காலத்திலே வேணா கடத்தலாம் சொல்லுவார் போல இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இருக்கிற பொழுது ஐயா சி சுப்பிரமணியம் நிதியமைச்சர் 100 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் முதல்ல ஐயா சி சுப்பிரமணியம் சொன்னது, நாங்கள் சதம் அடித்து விட்டோம்ட்டு. அப்பெல்லாம் கடன்லாம் இல்ல. ரோமந்தூர் ரெட்டியார்லாம் கூப்பிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, அப்ப ஆரம்பிச்சு 21 வரைக்கும் 5 லட்சம் கோடி தான் கடன்.
தமிழ்நாடு தமிழ்நாடு இல்ல 5 லட்சம் இல்ல மேடம், 2001 கடன் போட்டு பாருங்க 1.25 லட்சம் கோடி. ஆமா, அவளையும் அங்கெல்லாம் போறீங்க நீங்க. 90 இல்ல அவர் அத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. 21 வரைக்குமே 5 லட்சம் கோடி தான் பண்ணிருக்காங்க. நீங்க 5 ஆண்டுல அத 10 லட்சம் ஆக்கிட்டீங்க. அதுதான் தப்பு பண்ணி புள்ளியபுரம் தப்பா இருக்கே. கடந்த 10 வருடத்தில் தான் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் வித்தியாசம் வரணும். 50 வருஷத்துக்கும் இந்த 5 வருஷம் கணக்கு போடக்கூடாது. ஓகேங்களா? புள்ளியபுரம் கரெக்டா இருக்கணும். சி சுப்பிரமணியம் கால நிதி அமைச்சர் எடுத்துட்டா பார்த்தா பண்ணிக்கலாம். நான் கேட்ட எடப்பாடியுடைய 5 ஆண்டு காலத்தில் 2010ல ஆட்சி விட்டு போகிற போது இவங்க ஏறத்தாழ 1 லட்சம் கோடி கடன் வச்சீங்களா? அப்ப அதையும் சேர்க்கணும்ல. 2016 ஜெயலலிதாவோட கடன் எவ்வளவு? சார் இந்த கடன் சார் மொத செக்மெண்ட் ரிப்பீட் மாதிரியே இருக்கு சார். திருப்பி வாங்க கடனை விட்டு வாங்க. 2011 நான் 1.25 லட்சம் கோடி விட்டு போனோம்னா 2016 4.25 லட்சம் கோடி ஜெயலலிதா வச்சுட்டு போனாங்க. திருப்பி வந்து ஆமா அத சேர்த்து 585 அதான் அவங்களும் 4 லட்சம் கோடி கடன் வச்சாங்க. ஓகேங்களா? இந்த கடன் வைக்கிறது 10 வருஷம் 5 வருஷம். சரி 2011 2016 ஐயா வருஷம் சார். ஐயா இந்த கடன் இல்ல சார், கணக்கு தப்பு சொல்லாதீங்க. சுத்தி வராரு. பூரா இல்ல பூரா கடனை நாங்க கட்ட போறோம். புரியுதா? விட்டுருங்க. நீங்க வாங்க விஷயத்துக்கு வாங்க. இன்னும் நிறைய கேள்வி 2005ல 2016ல இருந்து 2021க்கு எடப்பாடி கட்டின காலேஜை கேட்டா ஒரு 2011 10 வருஷம் பட்டியல கொடுத்துட்டார். சரி அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா ஒரு எடப்பாடி கட்டின கல்லூரிகள் 11 தான். நாங்க இந்த 5 வருஷம் 37 கட்டி இருக்கோம். அந்த திருப்பி நீங்க 37 லிஸ்ட் கொடுங்க. இப்ப ஆர்டில போட்டு பாத்துக்கங்க. ஆக மொத்தம் எல்லாரும் ஆர்டில தான் திராவிட மாடல். நீங்க மட்டும் கொடுத்தீங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? வாசிச்சீனே இல்லையே. கூகுள்ல இல்ல பட்டியல் வாசிக்கலையா? இல்ல பட்டியல் வாசிக்கல. நம்பர் தான சொன்னீங்க. அவர் நம்பர் சொல்றாரு. நீங்க பட்டியல் வாசிங்க. அதிமுக ஆட்சி கடைசில நாங்க தான் சார் அவுட் இதுல. அதிமுக ஆட்சி நடக்குது இங்க. அதிமுக ஆட்சி நடக்குது. 37 காலேஜ்னு கேக்குறாங்க பதில் சொல்லுங்க. ஆமா நீங்க அப்படிதான் பதில் சொன்னீங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. சரி ஓகே சொல்லிடுறேன். விலை இது சொத்து வரி ஏத்திட்டாங்க. ஆமா இது மின்சார கட்டணம் ஏத்திட்டாங்க. ஐயா நீங்க உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போடலன்னா எந்த ஜெயலலிதா உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட மாட்டேன் நிராகரித்து கோப்பை டெல்லிக்கு அனுப்புனாங்களோ அந்த உதயமின் திட்டத்தில் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி டெல்லிக்கு போய் கையெழுத்து 6000 வந்து தனி மனிதர்கள் லாபம் வரும் மாத ரீடிங் எடுத்தான்னு சொன்னீங்க. அது எங்க இதுக்கு சொல்லுங்க. ஜெயலலிதா எதிர்த்ததை நீங்க ஏன் கையெழுத்து போட்டீங்க? இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. சார் அது இவங்க வாக்குறுதி சார் அடுத்த முறை நிறைவேற்றுவோம். ஏன் செய்யல? ஆனா ஏன் இத பண்ணல? அடுத்த முறை நிறைவேற்றுவோம். இதையே ஜெயலலிதா எதிர்த்ததை எடப்பாடி ஆதரிச்சார். ஓகே ஏன் கையெழுத்து போட்டீங்க? ஓகே லெட்ஸ் மூவ். நிறைய விஷயம் திருப்பி சொல்றோம். நீங்க டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். ஓகே திரு நரேஷ் யாருக்கு அடிமையா இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா. திரு நரேஷ் நடுவுல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கு சற்று முன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கிறது. இது ஒரு பாசிச போக்கு. மத்திய அரசின் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறது. தொடர்ந்து மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் அதிகாரி தான் மாற்றிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் மக்கள் என்றைக்கு முதலமைச்சரை மாற்ற மாட்டார்கள். தமிழ்நாட்டில் தெரியாத அரசியல் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி தவிர அது எப்படிமா மம்தா பானர்ஜி அம்மாவுக்கு மட்டும் தெரியுது? மறுத்துட்டாங்க. அவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மறுத்திருக்கு. அப்படி ஒரு செய்தியே வரல. இல்ல மறுத்துட்டாங்க. அப்படி ஒரு செய்தியை நாங்க சொல்லலன்றாங்க. மறுத்தாங்களா? ஆமா அவங்களே மறுத்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் செய்தி அறிக்கையில அப்படி ஒரு செய்தி நாங்க சொல்லல மறுத்திருக்கு. பின்வாங்குனாங்களா? எஸ் அந்த கட்சி மறுத்திருக்கு சார். அப்படி பண்ணலன்ட்டு சொல்லலன்ட்டு தலைவர் சொல்லுவாங்களா? தொண்டர்கள் மறுப்பாங்களா? என்னது இது? இது என்ன? கேப்போம். சரி ஜெயலலிதா எதிர்த்த மோடியை எடப்பாடி ஆதரிக்கலையா? அந்த மாதிரி இன்னைக்கு 2026 வருவோம். அத ஜெயலலிதா எதிர்த்த மோடியை எடப்பாடி ஆதரிக்கலையா? அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். உங்களோட டைம் டிபேட்லயும் முடிஞ்சிருச்சு, ஆட்சியிலும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க பேசிக்குவோம். திரு நரேஷ் உங்கள்ட்ட தான் வரப்போறேன். இப்போ இந்த ஜனநாயகன் லீக் ஆனது ஒரு பெரிய சர்ச்சையா பேசப்படுது. பட் அதுல ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல மனதுல வச்சு இவங்களே லீக் பண்ணிட்டாங்க. அதுலதான் பொலிட்டிக்கல் மெசேஜ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும். இல்ல அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பொலிட்டிக்கல் தியரிலாம் இல்ல. ஆக்சுவலா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு இழப்பு படக்குழுவுக்கு, தியேட்டர் உரிமையாளர்களுக்கு. பலருமே இதனால வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒரு பணத்தை வந்து இழந்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பா வந்து ஏற்க முடியாது. இந்த சட்டவிரோதமான செயலை கண்டிப்பா கண்டிக்கணும். அரசு அதற்கான துறைகள் இதெல்லாம் அமைச்சு இதை கண்காணிக்கிறதுக்கான முக்கியமான விஷயம். மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரி. நம்ம வந்து பேச்சுக்கு இன்னைக்கு வந்து கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறோம். ஒரு எடிட் ஷூட்ல இருந்து உள்ள காப்பி வெளியே வந்திருக்கான் சார். எப்படி சார் வெளியே வரும்? அந்த டீம்ல யாராவது வெளியே விடாம எப்படி வரும் சார்?
வாய்ப்பே இல்ல மேடம். அது எப்படி வெளியே வந்ததுன்றத கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும். லீகலா அந்த டீம் வந்து இன்னைக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது படக்குழு வெளியிட்டது, இதனால் லாபம் சம்பாதிக்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய், அப்பட்டமான அது வெளிவந்ததுல அது எப்படி வெளியே வந்ததோ அது ஒரு பக்கம், அது ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா அது வெளிவந்ததுல பார்த்துட்டு சிறுபான்மையினர் கோபமா இருக்காங்கன்னு வேற பிரகாஷ் சார் சொல்றாரு. இப்ப அங்கதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த மாதிரி ஏதாவது சீன் இருந்ததுன்னா அதை அவங்க பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வேற ஒரு இல்ல அதுதான் நாங்க கேக்குறோம், விசாரிக்கணும்னு சொல்றோம் மேடம். நாங்க வந்து இந்த படம் வெளியே எப்படி சார் போக முடியும் மேடம்? எடிட் ஷூட்ல இருந்து வெளியே வந்து சொன்னதே கற்பனை. நான் சொல்றேன் என்ன ஆதாரத்துல எடிட் ஷூட்ல இருந்து வெளியே ஒரு வாட்டர் மார்க் எல்லாம் காட்டுறாங்க சார். எனக்கு அவ்வளவு டெக்னிக்கலா தெரியல, நீங்க தான் சொல்லணும், சினிமா தெரிஞ்சவங்க. எனக்கும் தெரியல மேடம், நானும் பார்க்கல. பிரகாஷ் தான் பார்த்தாருன்னு சொன்னாரு, அவர்தான் எப்படின்னு சொல்லணும். நான் இது வரைக்கும் பார்க்கல. நரேஷ் எனக்கு டிபேட் முடிஞ்சோடனே சொல்லணும். நீங்க ஸ்கிரீனுக்காக தானே சொல்லி, நீங்க பார்க்காம எப்படி இருந்திருப்பீங்க நரேஷ்? நான் சத்தியமா பாக்கல இது வரைக்கும். நீங்க சொல்லிதான் அண்ணனே பாத்திருக்காருன்ற போதுதான் அந்த அளவுக்கு வெளியே போயிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிரச்சாரத்துல இருக்கும், தீவிர பிரச்சாரத்துல இருக்கும், தொண்டையெல்லாம் மாறி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பரிதாபமா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும். இந்த படம் வெளியானதுக்கும் இங்க இந்த அரசியல் செய்யறதுக்காக இவங்களே வெளியிட்டு இருப்பாங்கன்றதும் அப்பட்டமான போய். இங்க அதை பயன்படுத்தி வேறு விதமான சாயம் ஏற்கனவே இருந்தத படமா பாருங்கன்னு சொன்னோம். அதையும் வேறு விதமா திரித்தார்கள், இதையும் வேறு விதமா திரிக்கிறாங்கன்னு தான் பாக்குறோம். முக்கியமா அதிமுக திமுக இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து ஒண்ணு நம்ம இந்த டிபேட் மூலமா புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இரண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்தாலும் அவர்கள் இருவருமே கடன் வாங்குறதுல இருந்து பின்வாங்க போறது இல்ல, அதை மக்களுக்கு செய்யாம ஊழல் வாங்குறதுல பின்வாங்க போறது. ரெண்டாவது இந்த கனிம வள கொள்ளை, பிரகாஷ் நான் சொன்ன மாதிரி கனிம வள கொள்ளை, அதை தடுக்கிறவர்கள் கொலை தொடர்ந்து நடக்குது. இது தொடர்ந்து நடக்குது. அதை மாற்று சக்தியாக இங்கே தாவேக ஆட்சி அமைக்கும். ஜனநாயகன் படம் கண்டிப்பாக எப்படி பிரைவேட்ல வெளியே வந்தது அப்படின்றத, பைரஸ்ல வெளியே வந்தது விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். நடிகர் விஜயோட தனிப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு அதை பொது பிரச்சனையா மக்களுடைய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு இருக்கீங்க. நடிகர் விஜய் அதாவது இத வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை எடுக்க கூடாது மேடம். நான் ஒண்ணு மட்டும் கிளாரிட்டி கொடுத்துறேன். பொது பிரச்சனையை பேசுங்க. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இதன் மூலமாக உடைக்கக்கூடிய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓபனா ரிலீஸ் ஆயிடுச்சு ஆன்லைன்லங்கிறது உண்மைதான். லீக் ஆயிடுச்சுன்னு அதை ஸ்டேட்டஸ்ல வச்சு பரப்பிக்கிட்டு இருக்கிறது தாவேகா தொண்டர்கள் தான். அது வந்து லீக் ஆனது உண்மைதான். அதை ஸ்டேட்டஸ்ல வச்சு இதுல ரீல்ஸ்ல போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறது தாவேகா தொண்டர்கள். ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க பாருங்க எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்னு. இது பொது பிரச்சனை இல்ல, இது மக்கள் பிரச்சனை இல்ல, இது நடிகர் விஜயோட தனிப்பட்ட பிரச்சனை. திரு பிரகாஷ் ரஜினிகாந்தே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்களும் இது பற்றி கருத்து சொல்ல விரும்புனீங்க? ஆமாங்க, ரஜினிகாந்த் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. பெரிய அளவுக்கு அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு. ஏன்னா அவர் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஸ்பாயில் ஆயிட போகுதுன்றதுல ஒரு மிகப்பெரிய சிறந்த அக்கறை உடையவரா வந்து ரஜினிகாந்த் இருக்காரு. ஆனா நீங்க நல்லா பாருங்க, அத பத்தி கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஆள் யாருன்னா விஜய். அவரு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. அவரை வந்து பிரஸ் மீட் பண்றாங்க ஏர்போர்ட்ல, கண்டுக்காம போறாரு பிரஸ். அந்த படத்திலயும் அப்படிதான் கண்டுக்காம போறாரு பிரஸ். அதே மாதிரிதான் ஏர்போர்ட்ல மீட் பண்ணும்போது கண்டுக்காம போறாரு. இன்னொரு அது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடம், ஓடிடி வித்தாச்சு, டிவி ரைட்ஸ் வித்தாச்சு, எல்லா ரைட்ஸும் வெளிநாட்டு ரைட்ஸ் வித்தாச்சு, ரைட்டுங்களா? பேலன்ஸ் இருக்கிறது வந்து அந்த நடிகரோட சம்பளம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. பாக்கி எல்லாமே வித்தாச்சு. ஓரளவுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல இன்னும் அது இப்ப ரிலீஸ் பண்றதுனால அந்த நடிகர் சம்பளம் எல்லாருக்குமே லாஸ் தானே, ரைட் மேடம்? அது அதையும் தாண்டி வரும். ஓடிடி ரைட்ஸ் வந்து உங்களுக்கு என்னைக்கோ போட்ட படம் இன்னைக்கு ஓடிடில வந்து ரீ ரிலீஸே பயங்கரமா போகுது. அது சரி, தெரியும், ரீ ரிலீஸே பயங்கரமா போகுது விஜய் படம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஆனா இது எல்லாமே ஓரளவுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு கெயின் ஆகும். ஆனா இதுல ஆர்டனிங் ஃபேக்ட் என்னன்னா, ஜனவரி 14 யார் டேபிள்லயோ அது இருந்திருக்கு. எடிட்டர்ஸ்ல எடிட்டரோ டைரக்டரோ யார் டேபிள்லயோ இருந்திருக்கு. அந்த வாட்டர் மார்க் இருக்குல்ல மேடம், அதுல வந்து இந்த ஜனவரி 14ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதா அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எவ்வளவு கரெக்ட்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி தான் வெளியே விட்டுச்சுங்களாமே சார் தாவேகால. கேளுங்க, ரஜினிகாந்த் கவலைப்படுறாரு, முருகன் வெளியில விட்டாருன்றாரு நம்ம ஆதவ அர்ஜுனா.
முருகனும் உதயநிதியும் காம்பினேஷன்ல பேசி வெளியில விட்டதா சொல்றாரு. சரி, அது இது விஜய் சொல்லிருக்கலாமே. இல்ல, இதுல என்ன ஃபேக்ட் என்னன்னா, சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மேடம், எல்லாரும் கவலைப்படுறாங்க மேடம், ஆனா விஜய் கவலைப்படல. இன்னொன்னு, இந்த லீக் பத்தி, இந்த லீக் ஆகி 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது. இது வரைக்கும் சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. உங்க வீட்டுல ஒரு பொருள் காணாம போனா நீங்க பதட்டப்படுவீங்கல்ல, போலீஸ் அது உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கல்ல. இல்ல அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்லிருக்காங்களே சார், நாங்க சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போறோம்னு. அதான் மேடம், சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? 24 hours ஆயிடுச்சு மேடம். இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும் ஒரு சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலனா, ஏன்னா தப்பு பண்ணது நீங்க. ஓகே, உங்க சைடுல இருந்து தப்பு நடந்திருக்கு. உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஜனநாயகன் பயன்படும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல தான் இந்த லீக் டெக்னிக்கலா யாராலையோ பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் இவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு போலன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, தேங்க்யூ. திரு நந்தகுமார், நிறைவான கருத்து. இல்ல, இப்ப பிரகாஷ் சொன்னது ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஏன்னா இதுல மல்டிபிள் crores ஆஃப் ருபீஸ் இன்வால்வ்டா இருக்கு. அதே மாதிரி தாரிகா சொன்னாங்க, இது விஜயனுடைய தனிப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு சினிமாங்கும் போது இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி. அதுல நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால இது வெறும் விஜயனுடைய பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. ஆனா விஜய் நம்ம படத்தை ஏற்கனவே பாதி பார்த்திருக்கக்கூடிய பிரகாஷ் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த வாட்டர் மார்க் இருக்குது, அந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ்னு டேட் போட்டிருக்காங்கும் போது இது பினிஷ்டு பிக்சருக்கு அந்த சிபிஎஃப்சிக்கு அனுப்புறதுல இந்த ஸ்டாம்பிங் இருக்காதுன்றாங்க. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால வரக்கூடிய நஷ்டத்தை இது சென்சார் போர்ட்ல இருந்து வெளியே வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. ஆமா, அப்ப இது படத்தை ரிலீஸ் பண்ண லேட்டாக வரக்கூடிய படம் லேட்டாக வரக்கூடிய நஷ்டத்தை விட இந்த மாதிரி ஆன்லைன்ல இல்லீகல் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் அதனால அரசியல் லாபம் விஜய்க்கு அதிகமா வந்துச்சுன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கலா கூட இந்த டெசிஷன் அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம சொல்றது யூகம் தான். பட் இத ரஜினி அவர்கள் சொல்ற மாதிரி இது யாரு ரிலீஸ் பண்ணி இருந்தாலும் இது லீக் இல்ல, இது ஆன்லைன் இல்லீகல் ரிலீஸ். ஏன்னா இந்த படத்தை வெளியிட கூடாதுன்னு சிபிஎஃப்சி சில லீகல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தான் இதை தள்ளிட்டு போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை நீங்க ஒரு லீகல் இஷ்யூ இருக்கிறத ரிலீஸ் பண்ணும்போது that becomes an highly illegal activity. அத கண்டிப்பா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, நீங்க போன மாசம் சப்ஜெக்ட் அந்த இல்லீகல் மைனிங் பத்தி சொன்னனால ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒன் டைம் ரெகுலரேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்க இல்லீகல் மைனிங் பண்ணியிருந்தா கூட இது என்ன கொண்டு வராங்கன்னா, ரெட்ராஸ்பெக்டிவ் ஏப்ரல் 2015 இருந்து நீங்க இல்லீகல் மைனிங் பண்ணிருந்தீங்கன்னா கூட அது எவ்வளவு இல்லீகல் மைனிங் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 times 3 times வித்தின் பர்மிட்டட் ஏரியால எடுத்தீங்கன்னா 2 times, வித்தின் பர்மிட்டட் ஏரியாக்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா 5 times அதுக்கு பெனால்டி கட்டி ஒன் டைம் ரெகுலரேஷன் கொண்டு வரத ஒரு பாலிசியாவே திமுக அரசாங்கம் கொண்டு வருதுன்னா இதுல இல்லீகல் மைனிங் இல்லங்கிறத எப்படி சைதை சாதிக்கு சொல்றாரு. அடுத்தது பீச் சாண்ட் ஸ்கேம்ங்கிறது பாத்தீங்கன்னா 5832 கோடியை சென்னை ஹைகோர்ட் சிபிஐ என்கொயரி வேணும்னு சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. வேற யாரும் எதிர்க்கட்சிகள் இல்ல, சென்னை ஹைகோர்ட் ஹஸ் ஆர்டர் ஃபார் சிபிஐ என்கொயரி. அது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது அவங்க கிட்ட கிளாரிபிகேஷன் வேணுங்கிறதுக்காக இது இட் இஸ் டெம்பரரிலி ஸ்டேட், இட் இஸ் நாட் ஸ்குவாஷ்ட், இட் இஸ் ஸ்டேட். போ இது எல்லாமே அப்பட்டமா நடந்த ஊழல்கள். ஓகே, தேங்க் யூ சார். டைம் குறைவா. ஓகே, தேங்க் யூ. திரு சகோதரி தாரிகா, நிறைவான கருத்து உங்களுடைய. ஜனநாயகம் படத்தை பத்தி எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாங்களா, அவருடைய கருத்தை சொன்னாங்களா? அதுதான், அதை பத்தி கவலைப்பட வேண்டியவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவர் அவருடைய கருத்தை சொன்னாரா, அவர் அவருடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான கேள்வியா இருக்கு. அடுத்தது, தாவேகா தன்னுடைய பிரதான கொள்கையா வச்சிருக்கிறது என்னன்னா திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இவங்களுடைய இந்த ரெண்டு ஆண்டு காலத்துல, கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலம் ஆயிருச்சு, இந்த 2 ஆண்டு காலத்துல எத்தனை முறை திமுகவையும் பாஜகவுடைய செயல்பாடுகளையும் ஓப்பனா எதிர்த்திருக்கிறாங்க.
எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க, எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க. பிஜேபி நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு இவங்க உச்சகட்டமா சொல்றது என்னன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லை, அதுதான் உங்களுடைய உச்சகட்ட எதிர்ப்பு பிஜேபியை. அப்ப உங்களுடைய கொள்கை முடிவு என்ன? நீங்க எதிர்க்கக்கூடிய பாஜகவையும் திமுகவையும் நீங்க எந்த அளவுக்கு களத்துல எதிர்த்திருக்கிறீங்க, அவங்களுடைய நடைமுறைகளை, அவங்களுடைய அரசியல் விஷயங்களை எவ்வளவு நீங்க எதிர்த்திருக்கீங்க, எத்தனை தடவை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, எத்தனை தடவை போராட்டம் நடத்திருக்கீங்கிற ஒரு வேலிடான क्वेश्चन நான் வந்து ரைஸ் பண்றேன். அடுத்து சாதிக்கண்ணே காசு வாங்கிக்கிட்டாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, மறுநாள் போய் அந்த குவாரியில போய் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு அபாண்டமான ஒரு பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு அண்ணா சொல்லியிருந்தாங்க. அண்ணா வந்து திமுக நினைச்சிட்டாங்க, நாம் தமிழரை திமுக கட்சினே நினைச்சிட்டாங்க. காசு கொடுத்து ஆள் கூப்பிடுறது, காசு கொடுத்து வாக்கு கேட்கறது, அப்புறம் போராடிட்டு நாம் தமிழர் கட்சி கிடையாது. கட்சி திமுக திரள்நிதி திமுகவும் வாங்குச்சு, திரள்நிதி திமுகவும் வாங்குச்சு. இலங்கை தமிழக நிதி வாங்கி இருக்கு, தேர்தல் நிதி வாங்கி இருக்கு, சொந்த பழப்பு நிதி வாங்கினது இல்ல. அதெல்லாம் விட அதிகமா வாங்குனீங்க, அதிகமான நிதி வாங்குனீங்க. என்ன யாரு சொந்த பழப்புக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு இல்லீகல் கலெக்ஷன் இல்ல. இருங்க ஒரு நிமிஷம், நீங்க பதில் சொல்லுங்க. அலிகேஷன் வச்சனா நீங்க பதில் சொல்லுங்க. நான் வச்ச அலிகேஷன் நீ பதில் சொல்லியேமா? திரள்நிதி வாங்கி என்னமா பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? சரி, முத்துக்குமார் குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாய்ப்பு தரேன். திரள்நிதி வாங்குனீங்க முத்துக்குமார் குடும்பம் எப்படி தெரியுமா? உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இடைமறிச்சே இருக்காதீங்க எல்லாரும். நான் முடிக்கணும்ல நிகழ்ச்சியை. டைம் பாருங்க 8:57. கட்சியில இருந்து அனைத்து திராவிட கட்சிகளுமே திரள்நிதி வாங்கி தான் கட்சி தொடங்கி இருக்காங்க, கட்சி நடத்தி இருக்காங்க. இன்டரப்ட் பண்ணாதீங்க. நான் அதை சூஸ் பண்ணா நீங்க தாரிகா முடிச்சிருங்க. தாரிகா எஸ் மூவ் ஆன் லெட்ஸ் ஃபினிஷ். ஒரு நிமிஷம் கனிம வள கொள்ளைக்காக போராடின ஜஹபர் அலியோட நிலைமை என்ன? யாருடைய ஆட்சியில நடந்துச்சு? யாருடைய ஆட்சியில அந்த மர்டர் நடந்துச்சு? திமுக உடைய ஆட்சியில தானே. நீங்க ஏன் வந்து போய் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க? நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவர் சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்து 3வது நாள் அவர் கொலை செய்யப்படுறாரு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? உங்கள்ட்ட நீங்க பேசலாம் தாராளமா. கல்லூரி கட்டணத்தை பத்தி அதிமுக சொன்னாங்க. 2011ல இருந்து 2021 வரைக்கும் இத்தனை கல்லூரிகள் கட்டிருக்கோம். அதுல வந்து ஃபார்மசி, இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் எவ்வளவு, எல்லா காலேஜ் எவ்வளவு, இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளவு, மெடிக்கல் காலேஜ் எவ்வளவுன்னு சொன்னாங்க. கடந்த 45 வருஷத்துக்கு மேலா தமிழகத்துல ஒரு பார்மசிட்டிக்கல் காலேஜ் கூட கட்டல. இது வரைக்கும் தமிழகத்துல கவர்மெண்ட் சைட்ல இருந்து கட்டப்பட்ட பார்மசிட்டிக்கல் காலேஜ் வெறும் 4 தான். அது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 4 இடத்துல தான் இருக்கு. 4 இடத்துலயும் 95 விழுக்காடுகளுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படல. ஆனா ஒரு வருஷத்துக்கு 10 புது பார்மசிட்டிக்கல் காலேஜஸ் பிரைவேட் செக்டார்ஸ்ல திறக்கறாங்க. இது வரைக்கும் 87 காலேஜ் வரைக்கும் இது வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழகத்துல அரசு காலேஜ் 4 தான் இருக்கு. நன்றி தாரிகா. நரேஷ், நிறைவான கருத்து உங்களோட. ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ், டைம் ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன் மேடம். ஆக்சுவலா வந்து சகோதரி தாரிகா அவர்கள் பேசும்போது நிறைய குற்றச்சாட்டு டிபேட் ஆரம்பிச்சதுல இருந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அந்த விமர்சனம் மட்டும்தான் இருக்கு. எங்களுடைய நோக்கம் ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறது, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத ஒரு தெளிவான இலக்குல போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொள்கை எங்ககிட்ட இருக்கக்கூடிய கொள்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஒரு நேரமும் ஒரே ஒரு நேர்பட ஒரு வார்த்தையோ ஒரு நிலைப்பாடோ இருந்ததே கிடையாது. மாறி மாறி நிலைப்பாடுகள் மாத்திக்குவாங்க. சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு மக்களை வந்து ரொம்ப அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மக்களை திட்டக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா சீமான். வழக்கமா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மக்களை வந்து திட்டுவாரு. இன்னைக்கு ஓசி பஸ்ல போகக்கூடிய பெண்களுடைய ஓட்டு எனக்கு வேணாம்னு சொல்றாரு. சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு டிடி எனக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமான் அண்ணன் ஓசி பஸ்ல போகக்கூடிய பெண்களின் ஓட்டு எனக்கு வேணாம்னு சொல்லி பெண்களை கொச்சப்படுத்துறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் திமுக எந்த அளவுக்கு பெண்களை கொச்சப்படுத்துதோ அதற்கு ஈக்குவலாக கொச்சப்படுத்தக்கூடிய வேலையை தமிழக நம்ம நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை அவங்க நிறுத்திக்கணும். தலைவர்கள் தரக்குறைவா பேசிக்கிட்டு நிறுத்திக்கணும். ஆட்சியாளர்கள் நோட்டி பேராதரவோடு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2026 ஏப்ரல் 23 மக்கள் முடிவை சொல்லுவாங்க. மே 4ஆம் தேதி நம்ம முடிவை பார்க்க போறோம். நன்றி. தேங்க்யூ நரேஷ் ராக்னீஸ்வரன். ரொம்ப சுருக்கமா என்ன சொல்ல மேடம்? ஏதாவது சொல்லணும் இல்லை சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். அடுத்து அவர்கிட்ட போயிடுவேன். டைம் இல்லை. சொல்றேன். இப்ப ஜனநாயகம் படத்தை பத்தி இதுல பேசுறதை விட ஜனநாயக பணியில ஈடுபடக்கூடிய கட்சிகள் இங்க 4 கட்சி இருக்கு இல்லையா? அதுல யாரு முன்னில் இருப்பாங்க தீர்மானிப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அந்த கல்லூரிகளை மட்டும் வாசிச்சிருவா என்னென்ன கல்லூரிகள்னு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நம்ம வந்து பெரும்பாக்கம், உத்தரமேரூர், சோளிங்கர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் இந்த கல்லூரிகள் எல்லாம் இன்னும் ஃபுல்லா லிஸ்ட் போட்டு ஆர்ட்ஸ் காலேஜ். ஆர்ட்ஸ் காலேஜ். ஆமா. பட்டியல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. ஓகே நெக்ஸ்ட். அவ்வளவுதான். 11ல நானே சொல்லிடுறேன். மறுக்கல. 11ல 6 சொல்லிட்டாரு. மீதி 5 நான் வாட்ஸ்அப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். 2 விஷயம். தகவல் அறியும் உரிமை சட்டம் சொன்னேன்ல, நீங்களா கொண்டு வந்தீங்க. 97 தமிழக அரசின் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று
சொல்லுகிறேன். தமிழக அரசின் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று தகவல் அறிய சட்டம் இல்ல, தகவல் பெறும் சட்டம் 97 மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. தேதியோட சொல்றேன், அதே மே 4 97 தகவல் பெறும் சட்டம் கலைஞர் கொண்டு வந்தது. அதை மேலும் உயர்படுத்தி மன்மோகன் சிங் தகவல் உரிமை சட்டம். 5 வருஷம் இருந்தீங்க. ஜெயலலிதா அம்மா கதீஜா காலேஜ் கட்டினாங்க, கலைஞர் அந்த காலேஜ் கட்டினார், நீங்க 5 வருஷம் எந்த காலேஜ் கட்டினீங்கன்னு 100 ஏக்கர்ல இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஒரு மருத்துவ கல்லூரியை வக்ஃப் போர்டில் இன்னைக்கு வேலூர்ல அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஆட்சியினுடைய காலத்தில். தேங்க்யூ நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே, வணக்கம்.